Tiwari and எல்லோருக்கும் வணக்கம். Good morning everybody. Good morning everybody. Good morning sir. Good morning sir. Okay. Yes, good morning Helen. Good morning. Very good morning. எப்படி இருக்கீங்க ஹெலன்? Welcome to this session. சரி, இன்னைக்கு என்னது? இன்னைக்கு லாஸ்ட் செஷன், லாஸ்ட் மேரத்தான் செஷன் ஆஃப் திஸ் அகாடமிக் இயர் 2024-2025. இந்த செஷன்ல நம்ம 4 முக்கியமான சாப்டர் பார்க்க போறோம். அது என்ன 4 முக்கியமான சாப்டர்? ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னது? அனிமல் கிங்டம். அனிமல் கிங்டம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது அடுத்த சாப்டர், தட் இஸ் யோர் அனிமல் டிஷ்யூ, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். அண்ட் அந்த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ்ல நம்மளோட காக்ரோச் இருக்கு, ஃப்ராக் இருக்கு, அதுவும் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்? பயோமாலிக்யூல்ஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஈஸியஸ்ட் சாப்டர் பட் வெரி இம்பார்ட்டன்ட், என்ன சாப்டர்? மைக்ரோப்ஸ். மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். இந்த 4 சாப்டர் நம்ம டக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சீக்கிரம் இன்னைக்கு போயிடலாம். ஏன்னா நாளைக்கு உங்களோட நீட் எக்ஸாம் இருக்கு. ஸோ ரொம்ப டைம் எடுத்து நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம். எஸ், ஏன்னா ஈவினிங் இன்னைக்கு 5 o'clock ஒரு ஸ்மால் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் செஷன் இருக்கு. அதில் நம்ம கெமிஸ்ட்ரி சார், அதுக்கப்புறம் நான் வருவேன், அதுக்கப்புறம் ஃபேக்கல்டிஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. லாஸ்ட் ஃபைனல் கடைசி நேரத்தில் நீங்கள் என்ன எப்படி இருக்கணும், என்ன மைண்ட் செட்டோட இருக்கணும், என்ன மைண்ட் செட்டோட கிளாஸுக்கு நீங்கள் போகணும், எக்ஸாமுக்கு போகணும் நீங்கள். ப்ளஸ் எக்ஸாம் ஹாலில் எந்தெந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாது, எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் கேரி பண்ணணும், உங்களோட டவுட்ஸ் என்ன இருக்கும், எல்லா டவுட்ஸுமே இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நம்ம எல்லாமே மீட் பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணலாம். லாஸ்ட் மினிட் மோட்டிவேஷன் நம்மளுக்கு கொடுக்கலாம். எஸ், ஹாய், ஹலோ ஜோ, குட் மார்னிங். குட் மார்னிங் ஜோ, எப்படி இருக்கீங்க? ஓகே, அதுதான். ஸோ இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock அந்த மோட்டிவேஷன் செஷன் இருக்கு. பிளஸ் டிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் வில் இன்ட்ராக்ஷன் செஷன் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அப்போ மீட் பண்ணி இன்டராக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ, எந்த விதமான டவுட் இருந்தாலும் பிஃபோர் நீட் எக்ஸாம் எப்படி என்ன மைண்ட் செட் வச்சுக்கலாம், டியூரிங் நீட் எக்ஸாம் என்ன மைண்ட் செட்டில் வச்சுக்கலாம், இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு. டுடே ஈவினிங் 5 o'clock. ஸோ டு நாட் ஃபர்கெட் டு ஜாயின். அதை மறக்காம ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் சொல்லுங்க. யார்கிட்டலாம் வந்துட்டு டென்ஷனா இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க. ஸோ தட் தே கேன் ஜாயின் அண்ட் டென்ஷன் ஃப்ரீ ஆயிட்டு நம்ம நாளைக்கு எக்ஸாமுக்கு போகணும். கிளியர்? கிளியர்? எஸ், எஸ், புரிஞ்சுதா? சலோ, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட செஷன். எஸ், நம்மளோட செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது அனிமல் கிங்டம். ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது அனிமல் கிங்டம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது அனிமல் டிஷ்யூ. அனிமல் டிஷ்யூ பிளஸ் ஃப்ராக் பிளஸ் காக்ரோச். ஃப்ராக் பிளஸ் காக்ரோச். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னது? அதுக்கப்புறம் பார்க்க போறது பயோமாலிக்யூல்ஸ். பயோமாலிக்யூல்ஸ். அதுக்கப்புறம் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். Microbes in human welfare. Human welfare.
அனிமல் கிங்டம்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு? அனிமல் கிங்டம்ல என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு? அனிமல் கிங்டம்ல இம்பார்ட்டன்டான செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தா இதோட எக்ஸாம்பிள்ஸ், யூனிக் ஃபீச்சர்ஸ், ஒரு சில டயக்ராம்ஸ், இதுதான் இதுல அனிமல் கிங்டம்ல நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ஓகே, அதோட யூனிக் ஃபீச்சர்ஸ், அதோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அதோட டயக்ராம்ஸ். ஆல்ரைட், இது நம்ம யூனிக் இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அனிமல் டிஷ்யூல என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்? அனிமல் டிஷ்யூல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அதோட லொகேஷன்ஸ். அதோட என்னது? லொகேஷன்ஸ்ல இருந்து क्वेश्चंस வரும். சோ லொகேஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் ஃப்ராக் அண்ட் காக்ரோச்ல physiology, எது வந்து ஃப்ராக் அண்ட் காக்ரோச்சுக்கு யூனிக்கா இருக்கும், லைக் யூனிக் ஃபீச்சர், யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுல இருந்து தான் क्वेश्चन வரும். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஃப்ராக் எடுத்து பார்க்கும்போது, ஓகே ஃப்ராக் எடுத்து இன்னொரு விஷயம், காக்ரோச்ல இருக்கிற டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இந்த ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஈவன் த டயக்ராம் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம், டயக்ராம்ல இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. டயக்ராம், ஸோ இதெல்லாம் அது இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஓகே, காக்ரோச்ல என்ன இம்பார்ட்டன்ட்? காக்ரோச்ல டைஜஸ்டிவ் சிஸ்டமோட டயக்ராம், அதோட ஒவ்வொரு பார்ட்ஸோட ஃபங்க்ஷன், லைக் கிராப் என்ன பண்ணும், கிசார்ட் என்ன பண்ணும், அதெல்லாமே. அதுக்கப்புறம் என்னது? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கிடையாது, இது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகே, இது என்னது? ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். மஷ்ரூம் கிளாண்ட் என்னது, ஃபேலிக் கிளாண்ட் என்னது, அது எல்லாமே இதுல இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த காப்புலேட்டரி ஆர்கன்ஸ்ல மேல் அண்ட் ஃபீமேல்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ஆனல் சர்க்காய், ஆனல் ஸ்டைல், இது மேல்ல எது இருக்கும், ஃபீமேல்ல எது இருக்கும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல யூனிக் ஃபீச்சரா இருக்கறனால क्वेश्चन வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்னது? சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல அந்த டயக்ராம், சைனசஸ், ஆஸ்டியா, அந்த டயக்ராம் பேஸ்ட் क्वेश्चंस வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மூணு சிஸ்டம் காக்ரோச்ல ரொம்ப 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 முக்கியம். ஃப்ராக் எடுத்து பார்த்தா ஃப்ராக் அண்ட் ஹியூமன்ஸ் இது ரெண்டுக்குமே வந்து நிறைய சிமிலாரிட்டி இருக்கு. ஆல்மோஸ்ட் லைக் சிமிலரா தான் இருக்கும். ஆனாலும் ஃப்ராக்ல ஒரு சில டிஃபரன்சஸ் இருக்கும். கிரேனியல் நர்வ்ஸோட டிஃபரன்சஸ், நர்வஸ் சிஸ்டம்ல ஒரு சில டிஃபரன்சஸ் இருக்கும். பாடியோட மார்ஃபாலஜில டிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ அதுல இருந்து क्वेश्चंस கேட்கறதுக்கு சான்ஸ் ஃப்ராக்ல இருக்கு. ஓகே, பிகாஸ் காமனா இருக்கிறதுல இருந்து क्वेश्चंस கேட்க மாட்டாங்க. இப்போ லைக் ஒன்ஸ் ஐ வென்ட் டு ஒன் ஆஃப் மை பிரதர். ஓகே, அவங்க வந்துட்டு ஒரு பெரிய பிக் ஷாட் கார்பரேட் லாயர். ஸோ அவங்க கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பிகாஸ் ஐ வாஸ் டூயிங் லா தட் டைம், ஸோ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு போகும்போது மை பிரதர் he asked me few questions. எனக்கு இன்டர்ன்ஷிப் மாதிரி எனக்கு பண்றதுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது he asked me few questions. ஓகே, இதுல எக்ஸெப்ஷன் செக்ஷன்ஸ், இப்போ இந்தியன் பீனல் கோட் இருக்கு. இந்தியன் பீனல் கோட் தான் இருந்தது, இப்போதான் மாறி இருக்கு பிஎன்எஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்தியன் பீனல் கோட்ல எந்த செக்ஷன், எக்ஸெப்ஷனல் செக்ஷன்ஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கிருந்து முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இது என்னது? எக்ஸெப்ஷன் கொஸ்டின்ஸ். ஏன்னா காமனா இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ 302 வந்து மர்டர் சார்ஜஸ் தெரியும், செக்ஷன் தெரியும். 307 அட்டெம்ப்ட் டு மர்டர் தெரியும். 420 ஃப்ராடுலன்ட் தெரியும். ஏன்னா 300 கல்பபிள் ஹோமிசைட் அப்படின்னு தெரியும். எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்போ அது மாறிடுச்சு. ஆனா எக்ஸெப்ஷன்ஸ் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா எக்ஸெப்ஷன்ல தான் லூப் ஹோல்ஸ் இருக்கும். 420க்கு நீயா எக்ஸெப்ஷன்ஸ்ல இருந்தா என்னது? லூப் ஹோல்ஸ், அதுல தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு கேஸ் வந்து நம்ம ஜெயிக்கணுமா இல்ல தோப்பமாங்கிறது நீ கண்டுபிடிக்கிற அந்த லூப் ஹோல்ஸ்ல தான் இருக்கு. அது அந்த எக்ஸெப்ஷன்ஸ்ல கிடைக்கும். ஸோ இதுதான் மெயின். அதே மாதிரி தான் இங்கேயும் என்னது? எது யூனிக்கா இருக்கோ அதுல இருந்து தான் क्वेश्चंस ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. என்னோட மைண்ட் செட் அப்படிதான், எக்ஸாமினரோட மைண்ட் செட் மேக்ஸிமம் அப்படிதான் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் என்னது? பயோமாலிக்யூல்ஸ். அப்போ பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்னு என்ன? பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்னா இதுல நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு? என்சைம்ஸ்ல இருந்து क्वेश्चंस வரும். என்சைம்ஸ் பிளஸ் அந்த டயக்ராம் இருக்குல்ல, டயக்ராம், இந்த கிராஃப் போட்ட டயக்ராம். அதுக்கப்புறம் என்சைம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டி, கிளாसेस ஆஃப் என்சைம்ஸ். ஓகே, கிளாसेस ஆஃப் என்சைம்ஸ். அதுக்கப்புறம் கடைசியில கோஃபேக்டர்ஸ், இதெல்லாம் இருக்குல்ல, அதுல இருந்து क्वेश्चंस வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பிளஸ் புரோட்டீன்ஸ்ல இருந்து क्वेश्चंस வரதுக்கு சான்ஸ் இருக்கு. புரோட்டீன்ஸ்னா என்னது? புரோட்டீன்ஸ்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்கு? அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, எசென்ஷியல், நான் எசென்ஷியல் இருந்து கேட்கலாம். அது அவ்வளோ சிம்பிள் क्वेश्चंस எல்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இதுல
என்ன கேட்கலாம், நம்ம வந்துட்டு இந்த நம்மளோட ப்ரோட்டீன் பேஸ் பண்ணி டெர்ஷரி செகண்டரி ஸ்ட்ரக்சர் வச்சு கேட்கலாம், இல்ல டயக்ராம் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம், பீட்டா ப்ளீட்டட் ஆல்ஃபா ஷீட். மோஸ்ட்லி என்சைம்ஸ் இருந்து கேட்கறதுக்கு சான்ஸ், எனக்கு தெரிஞ்ச என்சைம்ஸ் இருந்து அதிகமா கொஸ்டின் வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. கொஸ்டின்ஸ் கேட்டா என்சைம்ஸ் இருந்து கேட்பாங்க. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட எது வந்து பாலிசாக்கரைட், மோனோசாக்கரைட், அதில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸ், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அது நம்மளோட பயோமாலிக்யூல்ஸ். அடுத்தது பார்க்கும்போது மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் அப்படிங்கிறது சின்ன சாப்டர், ஆனா அதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கெஸ் பண்ணலாம், இதுல இருந்து தான் கொஸ்டின் வரும் அப்படின்னு. ஓகே, அந்த மாதிரி ஒரு சில பேராகிராஃப்ஸ் இருக்கு. அப்படின்னு பார்த்தா சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கு. சீவேஜ் ட்ரீட்மெண்ட், சீவேஜ் ட்ரீட்மெண்ட், சீவேஜ் ட்ரீட்மெண்ட் நம்ம கம்பல்சரி இது பார்த்தே தான் ஆகணும். கண்டிப்பா சீவேஜ் ட்ரீட்மெண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மீன்ஸ் அது இம்பார்ட்டன்ட், அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சீவேஜ் ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா பயோ ஆக்டிவ் மாலிக்யூல்ஸ், அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், அதுல என்ன இருக்கு, சைக்ளோஸ்போரின், இம்யூனோசப்ரசன்ஸ், அது ஸ்டெப்டோகைனேஸ், இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இது எல்லாமே அந்த பேராகிராஃப், அந்த பர்டிகுலர் செக்ஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, அந்த அந்த ஒரு ஹெட்லைன், அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற அந்த 3 பேராகிராஃப் மாதிரி இருக்கும். அந்த பேராகிராஃப்ல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, அந்த ஒரு பேராகிராஃப் அவ்வளோ இம்பார்ட்டன்டான பேராகிராஃப். அதனால இந்த சாப்டர்ஸ்ல இருந்து இதெல்லாம் டாபிக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து பார்க்கணும். ஒரு சாப்டர் எடுத்தோம்னா அந்த சாப்டரை வந்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கணும். அது வந்து எல்லாமே லைன் பை லைன் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ரொடக்டிவா படிக்கலாம். ஷார்ட் டைம்ல எப்படி ரிவைஸ் பண்ணலாம்னா, இந்த மாதிரி செக்ரிகேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும் போது அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து நம்ம படிச்சிட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட், நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஏன்னா இந்த சாப்டர்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, ப்ரீவியஸ் ட்ரெண்ட். ரைட், ஸோ அதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. அதுல இருந்து ஸோ இந்த நம்ம பார்த்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, பார்த்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சரியா, போலாமா? சரி, என்னென்ன சாப்டர் பார்க்க போறோங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. என்னென்ன சாப்டர் பார்க்க போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அனிமல் கிங்டம், அனிமல் டிஷ்யூ, ஓகே, பிளஸ் காக்ரோச் பிளஸ் ஃப்ராக் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம், பயோமாலிக்யூல்ஸ், என்ன பயோமாலிக்யூல்ஸ். அதுக்கப்புறம் மைக்ரோப்ஸ், மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர், அதுதான் நம்ம பார்க்க போறோம். எஸ், சரி. அடுத்தது என்னது, நம்ம ஆரம்பிக்க போறது அனிமல் கிங்டம்ல இருந்து தான் ஆரம்பிக்க போறோம். ஓகே, we are going to start with animal kingdom. and ரெடி எல்லாரும்? அனிமல் கிங்டம் கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? எஸ், ஜோ, சாமுவேல், ஹெலன், எஸ், எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் செஷன் என்னது, வாட் இஸ் காமன் அபவுட் trypanosoma, noctiluca, monocystis and giardia? இது என்னது? இது நாலுலயுமே trypanosoma, ஓகே, இது நாலுலயுமே எது வந்து என்னது காமன், இதுல என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், இது என்ன ஃபைலம் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதோட ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுக்கு கிடைச்சிரும். சொல்லுங்க பார்க்கலாம். What is common about trypanosoma, noctiluca, monocystis and giardia? Yes, என்னது இதெல்லாமே? These are all unicellular protista. They are all what? Unicellular protista. So the correct answer என்னது? These are all unicellular protista will be the correct answer here. Correct? These are all unicellular protista. Done? Yes. அடுத்த question. இதெல்லாமே unicellular protista, இதுதான் இதுல இருக்கிறதுலே காமன். Okay, so அடுத்து என்னது? Which one of the following is a matching set of phylum and its 3 examples? இப்போ இங்க வந்துட்டு என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு மேட்சிங் ஒரு ஃபைலம் கொடுத்திருக்காங்க ஸ்டார்டிங்ல, அதோட 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ எது ஃபைலமுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கொஸ்டின். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பா எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும், அதனால தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆல்ரைட், சரி. போரிஃபெரா என்னது? போரிஃபெராக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஓட ட்ரிக் இருக்கு. கரெக்டா? போரிஃபெராக்கு என்னது? யூஸ்பாஞ்சியா,
Euspongia இருக்கு, Spongilla, Spongilla and Cycon. இந்த மூணு தான் வந்துட்டு கொடுத்திருப்பாங்க. இந்த மூணு தான் NCERT எக்ஸாம்பிள். இந்த மூணு மட்டும் படிச்சா போதும். Euspongia, Spongilla and Cycon. அப்ப என்னது SES அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. SES. ஓகே, இல்ல SSE, இல்லனா ESS, எப்படி வேணா நம்ம வெச்சுக்கலாம். இது up to you. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Spongilla, Euplectilla and Penatula கொடுத்திருக்காங்க. Penatula அப்படிங்கிறது நம்ம போரிஃபெரால வருமா வராது ஏனா அப்ப என்ன ஆன்சர் வரும்? நிடேரியா, பொனேலியா, பைசேலியா, ஆரேலியா. நிடேரியால பொனேலியா, பைசேலியா, ஆரேலியா வருமா? என்ன ஆன்சர் வரும் கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். Bonelia belongs to which phylum? Bonelia belongs to which phylum? Yes, Annelida, correct? Bonelia என்னது? Annelida. அப்போ இது வராது. ஓகே, Planaria, Cesiostoma இது வராது. அப்ப என்னது? இதுவும் கிடையாது. லாஸ்ட் இஸ் mollusca. என்ன? Yes, mollusca. Loligo, Teredo and octopus belongs to which phylum? Yes, good morning Roslyn, very good morning. Good morning. Yes, these three belongs to என்னது? Loligo அப்படினா என்னது? Squid. கரெக்ட்டா? இதோட காமன் நேம். அப்போ Teredoக்கு காமன் நேம் என்ன? Teredoக்கு காமன் நேம் என்ன? Ship worm. Teredoக்கு காமன் நேம் ship worm. Okay, octopus நம்மளுக்கு தெரியும். So இது எல்லாமே என்னது? mollusca தான். So option D will be the correct answer. Option D will be the correct answer here. அடுத்த question. Metameric segmentation is the characteristics of. Metameric segmentation NCERT ல நம்ம என்னென்ன ஃபைலம் கொடுத்திருக்காங்க? ஒரு ரெண்டு ஃபைலம் நீங்க பார்த்திருப்பீங்க. என்னென்ன ஃபைலம் கொடுத்திருக்காங்க? Metameric segmentation, Annelida and Arthropoda. கரெக்ட்டா? Metameric segmentation எதுல வரும்? Annelida and Arthropoda. இது ரெண்டு செக்மெண்ட் தான். இது ரெண்டு ஃபைலம்ல தான் மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் இருக்கு. NCERT ல கொடுத்திருப்பாங்க. அதை தவிர வேற எதுவுமே நம்ம வந்து யோசிக்க கூடாது. NCERT ல கொடுத்திருக்கிறத மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்? யோசிக்கணும். So Annelida and Arthropoda. அடுத்தது, two common characters found in centipede, cockroach and crab are. Two common characters. Two Yes. So the two common characters found in centipede, cockroach and crab. Cockroach, crab என்னது? Yes, yes. Green gland and tracheae. So இதெல்லாமே எதுல இருக்கு? Arthropoda. கரெக்ட்டா? Arthropoda. So two common characters found in centipede, cockroach and crab are. This belongs to what? This belongs to phylum Arthropoda. Arthropoda ல என்ன இருக்கும்? Arthropoda ல they will have jointed appendages. Jointed appendages. Number one, jointed appendages. First one. Second one, they will have chitinous exoskeleton. Chitinous exoskeleton. Chitinous exoskeleton. Correct? Jointed appendages and chitinous exoskeleton. So the correct answer is option C. The correct answer is option C. Ortho நாலே என்னது? Arthros நாலே arthros. Arthros நாலே என்னது? Arthros நாலே jointed. है ना? Jointed. Arthro ना joint. Arthros ना joint. So jointed podia, arthropoda அப்படினா என்னது? Feet or appendages. சரி. அடுத்த question. Biradial symmetry and lack of nidoblast are the characteristics of. Biradial symmetry கண்டிப்பா questions கேட்டிருக்காங்க ஒரு தாட்டி. ஓகே, வெரி சிமெட்ரியில இருந்து questions வந்திருக்கு. அதனால இது important. Biradial symmetry and lack of nidoblast are the characteristics of. Yes, the correct answer will be hydra. Hydra la irukadu.
Hydra என்னது? Hydra belongs to Nidaria. Okay, Hydra belongs to Nidaria. So lack of nidoblast னு கொடுத்திருக்காங்க. அப்போ என்னது? Tenoplana. Tenoplana கரெக்ட்டா இருக்கும். And then Bero. So this is the correct answer. என்னது? Tenoplana and Bero. Okay, சரி. அடுத்த question. Which one of the following has an open circulatory system? Which one of the following has an open circulatory system? Open circulatory system அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு peripheral circulatory system கிடையாது. அது நம்ம வந்து வாட்டர்ல சுத்தும். ஓகே, வாட்டர் வாஸ்குலர் மாதிரி, பட் அது வாட்டர் வாஸ்குலர் கிடையாது, வாட்டர் கனால் சிஸ்டம் வரும் அதுல. ரெண்டாவது நிடேரியா. நிடேரியால என்ன இருக்கு? நிடேரியால நம்மளுக்கு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கா? ஓகே, ஓப்பனா க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டமா நம்ம யோசிக்கணும். சர்க்குலேட்டரி சிஸ்டம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அது நம்ம பார்க்கணும். So here octopus, ferretima, periplaneta and hirudinaria. Open circulatory system. Arthropoda என்னது? Arthropoda have open circulatory system. Annelida-க்கு closed circulatory system இருக்கு, but arthropoda open circulatory system இருக்கு. Okay, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? open circulatory systemல என்ன போகும்? Which one of the following has an open circulatory system? Octopus, ferretima, periplaneta, hirudinaria. Periplaneta என்னது? Periplaneta americana என்னது? cockroach. கரெக்ட்டா? So periplaneta எதுல வரும்? Periplaneta நம்மளோட cockroachல வரும். So periplanetaல open circulatory system, C ல open. அப்ப C எங்க இருக்கு? இதுல வராது, இதுல வராது. அப்ப இது ரெண்டுல தான் ஏதோ ஒன்னு வரணும். அப்படின்னு பார்த்தா என்ன வரும்? நம்மளோட periplaneta தவிர next என்னது? Periplaneta and ferretima. B and C or C and D? Hirudinaria. Octopus என்னது? Octopus closed circulatory system. Ferretima என்னது? Closed circulatory system. Hirudinaria என்னது? அதுலயும் closed circulatory system தான் வரும். Octopus க்கு closed தான் வரும். Ferretima, Hirudinaria closed circulatory system தான் வரும். Okay, சரி. அப்போ B and C, C and D எதுல வரும்? Ferretima belongs to which phylum? Ferretima belongs to which phylum? Ferretima belongs to which phylum? C மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். இதுல எதுவும் வராது. ஓகே, C மட்டும்தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர் வரணும். ஓகே, ஃபைன். அடுத்த क्वेश्चन போலாம். In which one of the following sets of animals? In which one of the following sets of animals all the four give birth to young ones? In which of one of the following sets of animals all the four give birth to young ones? Give birth to young ones என்னது? viviparous. Viviparous. அப்போ எது இதுல viviparous? இது நாலுலயுமே சொல்லுங்க பார்க்கலாம். In which one of the following sets of animals all the four give birth to young ones? Kangaroo, hedgehog, dolphins, loris, lion, bat, whale and ostrich, platypus, penguin, bat, hippopotamus, shrew, bat, cat and kiwi. Kangaroo என்னது? Kangaroo கண்டிப்பா they give birth. So kangaroo வரும். Hedgehog அதே மாதிரி தான், they are viviparous. Dolphin, they are mammals. है ना? Dolphins, they are mammals. So mammals are viviparous. So dolphin என்ன வரும்? Viviparous வரும். அதே மாதிரி இது என்னது? Viviparous தான். So totally now we can say A should be the correct answer. இதுல இருக்கிறது எல்லாமே என்னது? Option 1 இருக்கிறது எல்லாமே Viviparous.
பார்க்கலாம். அடுத்த question என்னது? Which one of the following is a matching pair of body features and the animal possessing it? Which one of the following is a matching pair of a body feature and the animal possessing it? So ventral heart, post-anal tail, ventral nervous system, pharyngeal gill slits, இதெல்லாமே என்னது? இதில் கொடுத்திருக்கிற ஆப்ஷனில் நம்ம கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும். ஓகே, கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணும். அப்போ நம்மளோட வென்ட்ரல் ஹார்ட்னா என்னென்ன ஆர்கானிசம்ஸ்க்கு வென்ட்ரல் ஹார்ட் இருக்கு? ஓகே, டஸ் ஸ்கார்பியோன் ஹாஸ் வென்ட்ரல் ஹார்ட்? எஸ், ஸ்கார்பியோனுக்கு வென்ட்ரல் ஹார்ட் இருக்கா? ஓகே, என்ன சொல்றீங்க? சீன் சொல்றீங்களா? வென்ட்ரல் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் லீச்சுக்கு இருக்குன்னு சொல்றீங்க. ஓகே, ஸ்கார்பியோனுக்கு கிடையாது. ஓகே, ஃபைன், சரி. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? கரெக்ட் ஆன்சர்? வென்ட்ரல் சர்வஸ், pharyngeal gill slits இந்த எம்ப்ரியோ கெமிலியோன். இப்போ கெமிலியோன் இதெல்லாமே எந்தெந்த ஃபைலம்ல வரும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எஸ் நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கலாம் இங்க. சரி, அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் ட்ரூ அபவுட் நிரீஸ், ஸ்கார்பியோன், காக்ரோச் அண்ட் சில்வர் ஃபிஷ்? They all belong to same phylum. They all have paired joint appendages. They all possess dorsal heart. None of them is aquatic. இதுல questions என்ன கேட்டிருக்காங்க? இந்த மாதிரி ட்ரூ, இது நாலுலையுமே காமன் என்னது? இதுல வந்து நாலுலையுமே என்னது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? So what is true about Nereis, scorpion, cockroach and silverfish? They all belong to the same phylum. They all have paired joint appendages. They all possess dorsal heart. None of them is aquatic. Yes, the correct answer is they all possess dorsal heart. Okay, they all possess dorsal heart is the correct answer. And dorsal heart அப்படிங்கிறது என்னது? dorsal and ventral நம்ம நீங்க படிச்சிருப்பீங்க, dorsal heart and ventral heart. So they all possess. நெரீஸும் சரி, நெரீஸ் எதுல வரும்? நெரீஸ் வந்துட்டு நம்மளோட ஸ்கார்பியோன், காக்ரோச் இது எல்லாத்துலயுமே என்ன இருக்கும்? heart dorsally placed. So C is the correct answer. Yes, Javeria, C is the correct answer here. All right, அடுத்த question. Which one of the following pairs is mismatched? Okay, Apis indica honey. Okay, Kenia laca lac. Okay, lac அப்படிங்கிறது நம்ம lac ப்ரொடியூஸ் பண்றது. Pila globosa pearl, Bombix mori silk, Bombix silk இருக்கு. ஸோ என்ன ஆன்சர் வரும்? எஸ், இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? Which one of the following pairs is mismatched? Bombix mori silk, Pila globosa pearl, Apis indica honey, Kenia laca lac. Yes, B is the correct answer. All right, சரி, the correct answer yes. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு தான். B என்னது? Pila globosa pearl கிடையாது. This is the correct answer. இது மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. இது இங்க ரெண்டும் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. ஏன் மிஸ்மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்றோம்? What is the reason behind this? இப்போ வந்துட்டு Kenia laca அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். என்னது? லாக் ப்ரொடியூஸ் பண்றது. இது வந்து ஒரு விதமான ரெசின், லாக் ப்ரொடியூஸ் பண்றது. But Pila globosaங்கிறது என்னது? It is a type of what? Snail. Pila globosaங்கிறது என்னது? It is a type of snail. இது என்ன பண்ணாது? Snail is not responsible for the production of pearl. Snail என்ன பண்ணாது? Yes, apple snail. இது pearl productionக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால B should be the correct answer. Okay, fine. அடுத்த question. Yes, answer பண்ணுங்க. crocodile, sea urchin, obelia, lemur இதுல எது mismatch ஆயிருக்கா? correctly matched கேட்டிருக்காங்க. which of the following pairs are correctly matched? so கரெக்டா மேட்ச் பண்ணியிருக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. so crocodileக்கு எவ்வளவு chamber heart இருக்கும்? crocodile, all reptiles they have 3 chambered heart except crocodile, because crocodile they have 4 chambered heart. okay, சரி, அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு? சி அர்ச்சினுக்கு பாராபோடியா இருக்குமா? சோ ஏ வராது. அப்போனா ஏ எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணிடலாம். crocodileக்கு எவ்வளவு சேம்பர் இருக்கும்? how many chamber heart does crocodile have? yes, 4 chamber heart. கரெக்டா? சோ crocodileக்கு 4 chamber heart இருக்கும். சோ கரெக்ட் எங்க இருக்கு? A correct. so இது இருக்கலாம் இல்லனா இது இருக்கலாம். அப்போ C கிடையாது, நம்ம கட் பண்ணிரலாம். so C கிடையாதுன்னா என்னது? BCD ய கட் பண்ணிரலாம். BCD CD கட் பண்ண முடியாது, பட் எஸ். அப்போ என்ன ஆன்சர் வரும்? நெக்ஸ்ட் lemur thecodont. C அர்ச்சினுக்கு பாராபோடியா இருக்குமா?
நோ பாராபோடியா. எஸ், சி அர்ச்சினுக்கு எக்கினோடர்மேட்டா பாராபோடியா இருக்காது. அப்போ பி ஆப்ஷன் வராது. பி ஆப்ஷன் வராது அப்படின்னா ஏ அண்ட் பி, இங்க பி தப்பா கொடுத்துருக்காங்க, இங்க ஏ அண்ட் டி, ஏசி அண்ட் டி, இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் கரெக்டா இருக்கணும். அப்போ என்ன கரெக்ட் ஆன்சர்? என்ன கரெக்ட் ஆன்சர்? ஒபேலியா மெட்டாஜெனசிஸ் கரெக்டா? ஒபேலியாக்கு மெட்டாஜெனசிஸ் கரெக்டா? எஸ், ஒபேலியாக்கு மெட்டாஜெனசிஸ் கரெக்ட். ஸோ சி கரெக்ட். என்ன சி கரெக்ட்? lemur thecodent. So A, C, D and A, C and D. That should be the correct answer. A, C and D should be the correct answer. Yes. Another question. What is common between parrot, platypus and kangaroo? What is common between parrot, platypus and kangaroo? Oviparity, homoiothermy, toothless jaws, functional post-anal tail. Yes, homoiothermy is the correct answer. Homoiothermy. Homoiothermy is the correct answer. Common between parrot, platypus and kangaroo. Homoiothermy. Yes, B is the correct answer. All right. Thermy, temperature, homotemperature. All right. Yes, yes, yes. B is the correct answer. 2026 lecture, UG lecture. எப்போ ஸ்டார்ட் பண்றீங்க? சி 2026க்கான லெக்சர் நீட் எக்ஸாம் முடிஞ்சோன்னே நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நீட் 2026க்கு நீட் எக்ஸாம், இந்த எக்ஸாம் நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாம் கழிச்சு நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சீக்கிரமே கிடைச்சிரும். ஆல்ரைட், சரி. அடுத்த கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் a characteristics of phylum Annelida? ஃபைலம் அன்னெலிடா. ஃபைலம் அன்னெலிடா அப்படிங்கிறது என்னது? அதில் க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கும். ஓகே, இருக்கும். செக்மெண்டேஷன் இருக்குமா? எஸ், மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் இருக்கும். சீடோசிலோம் இருக்குமா? இருக்காது. சீடோசிலோம் இருக்காது. Annelida closed circulatory system தான்டா. Annelida they have closed circulatory system. Arthropoda தான் open circulatory system. Annelida closed circulatory system. Pseudocoelom தான் இருக்காது. Pseudocoelomata அப்படிங்கிறது only என்னது? Ascalminthus. Ascalminthus மட்டும்தான் Pseudocoelomata. அதை தவிர இது எல்லாமே அதுக்கப்புறம் வர எல்லாமே Coelomata. Okay, even Annelida is also Coelomata. பட் இங்க Pseudocoelom கொடுத்திருக்காங்க. So இது தப்பு. All right? Yes, C is the correct answer here. Okay, சரி. அடுத்த question. Which one of the following phyla is correctly matched with its two general characteristics? Which one of the following phyla is correctly matched with its two general characteristics? Arthropoda, body is divided into head, thorax and abdomen and respiration by trachea. Okay. Chordata, notochord at some stage and separate anal. இப்போ வந்து arthropoda body is divided into head, thorax and abdomen. Yes, cockroachல நம்ம பார்த்திருப்போம். cockroachல head, thorax and abdomen மூணா டிவைட் ஆயிருக்கு. So yes, this is true. ஆனா இது கரெக்ட்லி மேட்ச் ஆயிருக்கு. Chordata, notochord at some stage and separate anal and urinary openings to the outside. Echinodermata, pentamerous radial symmetry and mostly internal fertilization. Okay, mollusca normally oviparous and development through a trochophore or veliger larva. Two general characteristics சொல்லிருக்காங்க. Respiration by trachea அப்படி நீங்க கொடுத்திருக்காங்க. இது இருக்கா இல்லையா நம்ம யோசிக்கணும். ठीक है, think பண்ணுங்க இங்க. கரெக்ட்டா? Yes. Which one of the following phyla is correctly matched with its two general characteristics? Arthropoda, body divided into head, thorax and abdomen and respiration by trachea. Chordata, notochord at some stage and separate anal and urinary openings to the outside. Echinodermata, pentamerous radial symmetry and mostly internal fertilization. Mollusca, normally oviparous and development through a trochophore or veliger larva. So இந்த இடத்துல நம்ம என்னது? D is the correct answer. Arthropoda, trachea correct. Yes. Okay, DD is correct. என்ன DD is correct? See, இங்க correctly matched தான் கேட்டிருக்காங்க. Correctly matched தான் கேட்டிருக்காங்க. அது யோசிக்கணும். Yes, first one is the correct answer. Respiration by trachea, tracheal tubes, gill slits. A is correct. Yes, A is the correct answer. All right, சரி. Next. Ascaris is characterized by absence of true coelom. Ascaris அப்படினா இது எங்கல வரும்? ரவுண்ட் வார்ம், है ना? ரவுண்ட் வார்ம்ல வரும். Ascaris இதுல வரும், ரவுண்ட் வார்ம்ல வருமா? நீளமா இருக்கும். மேல் Ascaris, ஃபீமேல் Ascaris. நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல பயாலஜி பிராக்டிகல்ஸ்ல பண்ணிருப்பீங்க Ascarisல. கரெக்ட்டா? சோ Ascaris எதுல வரும்? உங்களோட ரவுண்ட் வார்ம்ல வரும். சோ
Ascaris is characterized by absence of true coelom but presence of metamerism, absence of neither true coelom nor metamerism, presence of true coelom but absence of metamerism, presence of true coelom and metamerism. So coelomata இப்போ வந்துட்டு platyhelminthes, ascalminthes அப்போ எதுல வரும்? It lacks fully lined body cavity, not segmented. Segmented இருக்காது. Okay, segmentation இருக்காது. So presence of metamerism இருக்காது. Absence of metamerism okay, but nor metamerism okay and metamerism தப்பு. அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஓகே, ட்ரூ சீலோம் இருக்காது, ட்ரூ சீலோம் இருக்காது, மெட்டாமெரிசமும் இருக்காது. அப்போ பி ஷுட் பி த கரெக்ட் ஆன்சர். ட்ரூ சீலோம் உங்களுக்கு கிடையாது. ஓகே, ட்ரூ சீலோம் கிடையாது. ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க ட்ரூ சீலோம் எதுல இருக்கு? அன்னலிடால இருந்து ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் எதுக்குமே போரிஃபராக சீலோம் கிடையாது. நிடேரியா வந்து என்னது? சீலோம் கிடையாது. டிப்ளோபிளாஸ்டிக், டீனோபோரா கிடையாது. பிளாட்டிஹெல்மின்தஸ் இருக்கு. பிளாட்டிஹெல்மின்தஸ்க்கு என்ன இருக்கு? பிளாட்டிஹெல்மின்தஸ்ல இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. சீடோசிலோமேட்ஸ் எதுல வரும்? சீடோசிலோமஸ் ஆஸ்கல்மின்தஸ்ல இருந்து சீடோசிலோமேட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே என்னது? சீலோமேட்ஸ் தான் வரும். ஸோ பிளாட்டிஹெல்மின்தஸ் கிடையாது. அப்போ ஆஸ்கல்மின்தஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சீடோசிலோமேட். அப்போ ட்ரூ சீலோம் கிடையாது. ஸோ என்னது? ட்ரூ சீலோம் கிடையாது. நெய்தர் ட்ரூ சீலோம், they do not have true coelom here. So B should be the correct answer. Which one of the following groups of the three animals each is correctly matched with their one characteristic morphological feature? Liver fluke, sea anemone, sea cucumber, centipede. என்னது? ஓகே, இங்க என்ன இருக்கு? மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன். இப்போ மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் எதுல இருக்கும்? மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் எங்கெங்கல இருக்கும்? காக்ரோச்ல மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் இருக்குமா? இருக்கலாம். பட் லோக்கஸ்ட்ல இருக்குமா? டீனியால இருக்குமா? இங்க ஸ்கார்பியோன், ஸ்பைடர், காக்ரோச் மூணுமே என்ன இருக்கு? ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். Which one of the following groups of three animals each is correctly matched with their one characteristic morphological feature? Liver fluke, sea anemone, sea cucumber, bilateral symmetry, centipede, prawn, sea urchin, jointed appendages, scorpion, spider, cockroach, ventral, solid, central nervous system, cockroach, locust, tinea, metameric segmentation. Yes, the correct answer is liver fluke, sea anemone and sea cucumber, bilateral symmetry. ஓகே, ஏன் சொல்றாங்க? இதுல என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் ஆன்சர் தானே கேட்டிருக்காங்க. இதுல மேட்ச் வித் கரெக்ட்லி இல்ல கரெக்ட் மேட்ச். இப்போ லிவர் ஃப்ளூக் அப்படிங்கிறது என்னது? லிவர் ஃப்ளூக் எதுல வரும்? லிவர் ஃப்ளூக் வந்து ஃபிளாட் வார்ம். கரெக்டா? இது என்னது? ஃபிளாட் வார்ம். ஃபிளாட் வார்ம் பைலேட்டரல் சிமெட்ரி தான். இப்போ சி அனிமோன் எடுத்து பார்த்தா நிடேரியா, நிடேரியாக்கு வந்துட்டு என்னது? ரேடியல் சிமெட்ரி, ரேடியல் சிமெட்ரி வரும். அப்போ பைலேட்டரல் வராது. எஸ், ரேடியல்ஸ். எஸ், கரெக்ட். சி குக்கும்பர் என்னது? சி குக்கும்பர் இதுல பைலேட்டரல், இதுல இது பைலேட்டரல். ஆனா ரேடியல் இங்க இருக்கு சி அனிமோன். அப்போ இது வராது, இது தப்பு. சென்டிபீட், ப்ரான், சென்டிபீட், ப்ரான், சி அர்ச்சின் இது எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்? ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ் கரெக்டா தான் இருக்கும். சென்டிபீட், ப்ரான் எல்லாமே ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸா? சரி. ஸ்கார்பியோன், சி அர்ச்சின் ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ் கிடையாது. சி அர்ச்சினுக்கு ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ் இருக்காது. ஓகே, சி அர்ச்சினுக்கு என்ன இருக்காது? ஜாயிண்டட் அப்பெண்டேஜஸ் இருக்காது. அதே மாதிரி ஸ்கார்பியோன், ஸ்பைடர், காக்ரோச் இதுல வென்ட்ரல், சாலிட், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். திஸ் இஸ் கரெக்ட். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹியர். ஏன்னா டீனியாக்கு மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் கிடையாது. நோ மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன். ஓகே, இங்க மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் வராது.
All right. Next, which one of the following groups of animals is bilaterally symmetrical and triploblastic? Bilaterally symmetrical and triploblastic. இப்போ triploblastic அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு triploblasticல என்ன இருக்கு? triploblastic நம்ம ஸ்டார்ட் ஆயிரும். ஆனா platyhelminthisலயே triploblastic வந்துரும். ஆனா bilateral symmetry நம்ம பார்க்கணும். அப்போ Ctenophora வருமா? Ctenophora வராது. ஓகே, triploblastic. Sponges கிடையாது. Coelenterata வராது. அப்போ Ascalminthus, that is roundworm, is the correct answer. Okay, roundworm is the correct answer. ஏன்னா Ascalminthus pseudocoelomates வரும். Pseudocoelomates, triploblastic and bilateral symmetry. Okay. Yes. அடுத்தது peripatus. Sorry. Peripatus is a connecting link. Peripatus already நம்ம பார்த்திருக்கோம். Peripatus is a connecting link between Coelenterata and Porifera, Ctenophora and Platyhelminthes, Mollusca and Echinodermata, Annelida and Arthropoda. Okay, peripatus consider connecting link between Annelida and Arthropoda. Yes, D is the correct answer. Annelida and Arthropoda is the correct answer here. Next, which one of the following pairs of animals are jawless fishes? Jawless fishes. Which one of the following pairs of animals are jawless fishes? Guppies and hagfishes, lampreys and eels, mackerels and rohu, lampreys and hagfishes. Okay, இதுல நம்மளுக்கு correct answer என்னது? Lamprey and hagfish. Lamprey and hagfish. ஏன்னா guppies இது jawless கிடையாது. Jawful fish. Jawless கிடையாது இங்க. அதே மாதிரி mackerel and rohu ரெண்டுக்குமே jawed தான். ரெண்டுக்குமே என்னது jawed fishes தான். அதே மாதிரி lamprey okay, but eel கிடையாது. So இது வராது, இது வராது, இது வராது. So D is the correct answer here. Yes, D is the correct answer. One example of animals of animals having a single opening to the outside that serves both as mouth as well as anus. Phaseola, octopus, asterias, herdmania. The correct answer is என்னது? Yes, Phaseola. Phaseola is the correct answer. Phaseola is the correct answer. One example of animals having a single opening to the outside that serves both as mouth as well as anus is Phaseola, octopus, asterias, herdmania. எது? Phaseola is the correct answer. ஏன்னா because ஓகே, चलो அடுத்த क्वेश्चन போலாமா? சரி, அடுத்த क्वेश्चन போலாம். Which one of the following statement about all the four of Spongilla, leech, dolphin and penguin is correct? Which one of the following statement about all the four of Spongilla, leech, dolphin and penguin is correct? All are bilateral symmetry. Okay, Spongilla வராது, இது bilateral symmetry கிடையாது. So இது தப்பு. Penguin is homoiothermic while the remaining three are poikilothermic. So homeothermic and poikilothermic அப்படின்னா என்னது? A cold-blooded, warm-blooded animal. So which one of the following statement about all the four of Spongilla, leech, dolphin and penguin is correct? All are bilateral symmetry. Penguin is homeothermic while the remaining three are poikilothermic. Leech is a freshwater form while others are marine. Spongilla has special collared cells called choanocytes not found in the remaining three. Okay, Spongilla collared cells இருக்கு. Yes, collared cells கண்டிப்பா Spongilla present ஆயிருக்கும். Right. இது correct தான். and மீதி எதுலயுமே collared cell இருக்காது. So this should be the correct answer. இது D should be the correct answer. Yes, D should be the
correct answer. Coanocytes எங்க இருக்கும்? வெறும் poriferaல மட்டும் தான் இருக்கும், வேற எதுலயுமே coanocytes இருக்காது. So yes, D should be the correct answer. All right, D is the correct answer. அடுத்தது, which one of the following animals are triploblastic? Triploblastic என்னது? Triploblastic அப்படிங்கிறது என்னது? நம்ம ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சிடணும். எது? Ascaris? No, Ascaris கிடையாது. சாரி போரிஃபெரா கிடையாது, நிடேரியா கிடையாது, டீனோஃபோரா கிடையாது. அதுக்கப்புறம் வரது எல்லாமே என்னது? அதுக்கப்புறம் வரது எல்லாமே நம்மளுக்கு ட்ரிப்ளோபிளாஸ்டிக், எக்ஸெப்ட் ஃபியூ எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அது தவிர இது எல்லாமே ட்ரிப்ளோபிளாஸ்டிக் தான். Which one of the following animals are triploblastic? Corals, flatworms, sponges, ctenophores. So ctenophora வராது, sponges வராது, corals வருமா? வராது. அப்ப என்ன வரும்? Flatworms. The correct answer is flatworms. Yes, corals வராது. ஏன் சொல்லுங்க? corals வாய்ப்பே இல்லை. அது எங்க இருக்கு? ஸ்பஞ்சஸ்ல போயிடும் இல்லையா? So sponges, ctenophore, corals அதெல்லாம் வராது. Flatworm is the correct answer. Yes, flatworm is the correct answer here. Next question. Which one of the following statement about certain given animals is correct? Flatworms, platyhelminthes or coelomates? Flatworms, platyhelminthes are okay, correct. Coelomates are no. Roundworms, Askelminthes correct, or pseudocoelomates correct. இதே correct. Mollusca are acoelomates, insects are pseudocoelomates. தப்பு. So B should be the correct answer. Roundworms என்னது? Askelminthes are pseudocoelomates. Roundworms are Askelminthes are pseudocoelomates. அடுத்த question. Crocodile and penguin are similar to whale and dogfish. In which one of the following features? Crocodile and penguin are similar to whale and dogfish. In which one of the following features? Lay eggs and guard them till they hatch. Possess bony skeleton. Have gill slits at some stage. Possess a solid single standard central nervous system. The correct answer is gill slits. எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்? ஒரு பர்టిక్యులர் ஸ்டேஜ்ல gill slits கண்டிப்பா இருக்கும். ஓகே, அதனால gill slits are the common in all. and they are all, the gill slits are similar to all this organisms. இதுல இருக்கிறதுல எல்லாத்துலயுமே என்னது? gill slits தான் காமனா இங்க இருக்கு, சிமிலரா இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே gill slits ஒரு ஸ்டேஜ்ல கண்டிப்பா வரும். ஈவன் ஹியூமன்ஸ்க்கும் வரும். நம்மளுக்கு என்ன வரும்? gill slits வரும். ஓகே, நம்ம எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் gill slits ஃபார்ம் ஆகும். ஓகே, which one of the following groups of animals is correctly matched with its one characteristic feature without even a single exception? Which one of the following groups of animals is correctly matched with its own characteristic feature without even a single exception? Reptilia possess three-chambered heart with one incompletely divided ventricle. Varade. Why? Because crocodile. Chordata possess a mouth provided with an upper and lower jaw. Chondrichthyes possess cartilaginous skeleton. Mammalia give birth to young ones. அப்போ இது வராது. செகண்ட் என்ன வரும்? செகண்ட் என்ன வரும்? What will be the second? Okay. எது? B வருமா? Yes, B is the correct answer. B is the correct answer. B or C? C is the correct answer. Chondrichthyes possess cartilaginous exoskeleton. Okay.
Chordate possess a mouth provided with an upper and lower jaw without any exception. என்ன ஆன்சர் வரும்? Which one of the following animals is correctly matched with its particular name taxonomy category? Tiger, tigris, the species; cuttlefish, mollusca, a class; humans, primata, the family; housefly, musca, an order. டைகர் டிகிரிஸ்ங்கிறது கரெக்ட். ஆனால் டிகிரிஸ்ங்கிறது என்னது? ஸ்பீஷிஸா? கரெக்ட். ஓகே, நம்ம சொல்லாமல் கரெக்ட்லி மேட்ச்டு டைகர். ஏன்னா கட்டல் ஃபிஷ் மொலுஸ்கா, மொலுஸ்காங்கிறது கிளாஸ் கிடையாதுல்ல, மொலுஸ்காங்கிறது ஒரு ஃபைலம். ஹியூமன்ஸ் என்னது? பிரைமேட்டா த ஃபேமிலியா? ஃபேமிலி கிடையாதுல்ல, பிரைமேட்டாங்கிறது ஃபேமிலியா? ஆர்டர் தானே, ஆர்டர் ஆஃப் பிரைமேட்டா. ஏன்னா ஹியூமன்ஸ்க்கு என்னது ஃபேமிலி? என்னது? ஹோமினிடே. கரெக்டா, ஹோமினிடேங்கிறது தான் ஹியூமன்ஸோட ஃபேமிலி. இந்த ஃபேமிலி அப்படின்னு பார்த்தா ஹியூமன்ஸ்க்கு ஹோமினிடே. ஓகே, ஃபேமிலி என்னது? ஹோமினிடே ஃபேமிலி. அப்போ இது வராது. ஓகே, அப்போ ஹவுஸ் ஃப்ளை, ஹவுஸ் ஃப்ளை பார்த்தா மஸ்காங்கிறது என்னது? மஸ்காங்கிறது ஒரு ஜீனஸ் நேம். மஸ்காங்கிறது என்னது? ஒரு ஜீனஸ் நேம். அப்போ இது வராது. கட்டில் ஃபிஷ் மொலுஸ்கா கிடையாது. மொலுஸ்காங்கிறது ஒரு ஃபைலம். இது என்னது? ஒரு ஃபைலம். அப்போ டிகிரிஸ். இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, yes, in which one of the following the genus name, its two character and its class phylum are correctly matched? Ascaris, Ascaris idhula varum. Ascaris roundworm, platyhelminthes, Ascalminthus la varum. அங்க என்ன இருக்கு? Annelida கொடுத்திருக்கு. அப்போ தப்பு. Salamandra, Pteropus, Aurelia. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இத்தனை பேர் இருக்கீங்களே, யாராச்சும் ஒருத்தராச்சும் ஆன்சர் பண்ணுங்க. In which one of the following the genus name, its two character and its class phylum are correctly matched? Ascaris, body segmented, males and female distinct annelida. Salamandra, a tympanum represents ear, fertilization is external, amphibia. Pteropus, skin processes hair, oviparous mammalia. Aurelia, nidoblast, organ level of organization, coelenterata. Ascaris belongs to which phylum? Ascaris belongs to which phylum? Ascaris belongs to nematoda. Nematoda என்னது? Nematodes. Ascalminthus. So தப்பு. அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? Salamandra belongs to which phylum or class? Class amphibia. Correct? Yes. அடுத்தது Pteropus belongs to which phylum? Yes, Pteropus belongs to phylum Chordata. Okay, but இது என்ன class? Pteropus belongs to which class? Mammalia. Correct? Yes. Aurelia. Aurelia belongs to which phylum?
Phylum Annelida. So Aurelia-க்கு phylum Coelenterata கொடுத்திருக்காங்க தப்பு. இப்போ Aurelia Annelida வரும். ஓகே. ஸோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அப்போ இது ரெண்டுல தான் ஏதோ ஒன்று கரெக்டாக இருக்கணும். Salamandra-க்கு Amphibia இது கரெக்ட். Pteropus Mammalia கரெக்ட். ஆனால் இது ரெண்டுல ஏதோ ஒன்று நம்ம பார்க்கணும். Tympanum ear represents tympanum represents ear correct. Fertilization is external. Fertilization is external அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க fertilization frog-க்கு எப்பவுமே amphibiaக்கு fertilization external-ஆ தான் இருக்கும். ஓகே. Skin processes hair. Skin possesses hair வரணும். கொஞ்சம் இங்க தப்பாயிருச்சு. Process கிடையாது. Possess hair. Oviparous. Oviparous. Mammalia, mammals are viviparous except few. அது என்னது pteropus-ஆ இருக்கலாமா? Pteropus. Pteropus is oviparous or viviparous? Pteropus are oviparous. Correct-ஆ? Pteropus are viviparous or oviparous? It's a viviparous. Pteropus is a viviparous. அப்போ salamandra correct answer. The figure shows 4 animals A, B, C and D. Select the correct answer with respect to a common characteristics of 2 of these animals. C and D have a true coelom. A and D respire mainly through body wall. B and C show radial symmetry. A and B have nidoblast for self-defense. C and D have a true coelom. A and D respire mainly through body wall. B and C show radial symmetry. A and B have nidoblast for self-defense. The correct answer is A and D have true coelom. A என்னது Aல வந்து flat-ஆ இருக்கு. D என்னது flat-ஆ இருக்கு. பட் இது வந்து எதுல வரும்? நம்மளோட Annelida arthropoda எதுல வரும்? Yes, correct. Now D is your arthropoda. Correct-ஆ? C வராது. But D arthropoda-ல வரும். So A, C and D have true coelom is the correct answer. C and D have a true coelom. ஓகே சரி அடுத்தது
சரி, அடுத்த கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் என்ன போலாம்? நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து அனிமல் கிங்டம்ல இருந்து கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் வரும். நம்ம அனிமல் கிங்டம் முடிச்சுட்டு நம்ம அடுத்த சாப்டருக்கு போலாமா? அடுத்த சாப்டர். ஸோ இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் அனிமல் கிங்டம்ல எப்போவுமே வந்துட்டு எக்ஸாம்பிள் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் தான். அதனால நீங்க எக்ஸாம்பிள்ஸ் பிளஸ் ஒவ்வொரு ஃபைலம்ல இருக்கிற யூனிக் கேரக்டர் என்ன அப்படிங்கறது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் எப்போவுமே கேட்பாங்க. 100% அப்படிதான் வரும் இந்த தாட்டியும். ஏன்னா இதுல புதுசா வர்றதுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ இதுலயும் என்னது அதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸை நீங்க ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிளஸ் ஒவ்வொரு ஃபைலம்ல என்னென்ன யூனிக் ஃபீச்சர் இருக்கு அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணுங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் கொஸ்டினா வரப்போகுது. நான் கேரண்டி போல் கொடுக்குறேன், அதுதான் வரும். சரிங்களா? சரி, நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அனிமல் கிங்டம்லயே எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வேணா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சாப்டருக்கு போயிடலாம். இது என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஃப்ளேம் செல்ஸ் இருக்கு, டீனியா, பீலா, பாம்பெக்ஸ், பிளூரோபிரேக்கியா, மெல்பிகியன் டிபியூல் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் ஆப்ஷன் இதுல என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, தி கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் த ஃபாலோயிங் ABCD. எது கரெக்ட் ஆன்சர்? எது கரெக்ட் ஆன்சர் வரும் நீங்க சொல்ல முடியுமா? நீங்க எனக்கு சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கரெக்டா தப்பான்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஹாய் ஹரிணி ஸ்ரீ. ஹலோ ஹலோ ஹரிணி ஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? நீட் ப்ரிப்பரேஷன்ல எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க இந்த வருஷமா அடுத்த வருஷமா எல்லாம் இன் டீடைல்ஸ் நீங்க போடுங்க. நம்மளும் வெட்டியா தான் இருக்கோம் இல்லையா? நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க இல்ல? நீங்க இந்த வருஷம் எழுதுறீங்கன்னா ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. எஸ், த கரெக்ட் ஆன்சர் இஸ் பயமா இருக்கா? என்னமா பயப்படுறதுக்கு இருக்கு? பயப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை கண்ணா. இதுல பயந்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வாழ்க்கையில எங்க எப்பவுமே வந்துட்டு நம்ம கான்ஃபிடென்ட்டா எந்திரிச்சு நிக்க முடியாது. அதனால தயவு செய்து பயப்பட வேண்டாம். எஸ், பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏல் என்ன வரும்? பிலா அப்படின்னா ரேடியுலா. ஓகே, அதுக்கப்புறம் பாம்பிக்ஸ் என்னது? பாம்பெக்ஸ், மெல்பிகியன் டிபியூல்ஸ். கரெக்டா? மெல்பிகியன் டிபியூல்ஸ் நீங்க ஆர்த்ரோபோடால கீழே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பெருசா கொடுத்துருப்பாங்க. அதுல கொடுத்துருப்பாங்க இது. அதுக்கப்புறம் நம்மளோட பிளூரோபிரேக்கியா என்னது? கோம் பிளேட்ஸ். இது எதுல வரும்? அந்த பால் மாதிரி ஒரு டயக்ராம் போட்டிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு 2 கோடு அந்த நூல் மாதிரி தொங்கிட்டு இருக்கும். அந்த டயக்ராம் என்னது? டீனோஃபோரா. ஏன்னா சரி, டீனியா கோலி என்னது? ஃப்ளேம் செல்ஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஷுட் பி பி. ஓகே, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அண்ட் ஆர்த்ரோபோடா ஒவ்வொரு ஃபைலம்க்கும் இம்பார்ட்டன்ட் என்னது, யூனிக் ஃபீச்சர் என்னது, அப்படி எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நான் இப்போ சொல்றேன். நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கிளாஸ் செஷனுக்கு போகலாம், அடுத்த சாப்டருக்கு போகலாம். சரியா? ஒவ்வொரு ஃபைலம்ல இப்போ ஃபைலம் இருக்கு. இந்த என்னது கடைசி நாட ரிவிஷன் லாஸ்ட் லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ரிவிஷன், குவிக் ரிவிஷன் பண்ணிட்டு போகணும் இந்த சாப்டர்ல அப்படின்னா ஒவ்வொரு ஃபைலம்ல என்னென்ன பார்க்கலாம். இப்போ ஃபைலம் போரிஃபெரா இருக்கு. ஓகே, போரிஃபெரா இருக்கு. போரிஃபெரால நம்ம பார்க்க வேண்டியது என்னது? சர்க்குலேஷன் எப்படி இருக்கு, சர்க்குலேஷன், ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்ஷன், அப்புறம் இருக்க அந்த காலர் செல்ஸ், காலர் செல்ஸ். இதுல வந்து நம்மளோட வாட்டர் கெனால் சிஸ்டம் வரும். ஏன்னா வாட்டர் கெனால் சிஸ்டம் இதை பத்தி கேட்பாங்க. இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னது? சைகான், யூஸ்பாஞ்சியா, யூஸ்பாஞ்சியா அண்ட் ஸ்பாஞ்சிலா, ஸ்பாஞ்சிலா இதோட எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் இது ஹெர்மோப்ரோடைட் அப்படிங்கிற மாதிரி இந்த ரீப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அது ரீப்ரொடக்ஷன் இதுல இம்பார்ட்டன்ட். வேற ரெண்டாவது என்னது? நிடேரியா. நிடேரியா அப்படிங்கிறதுல எது இம்பார்ட்டன்ட் வரும் அப்படின்னு பார்த்தா மெட்டாஜெனசிஸ். மெட்டாஜெனசிஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னது? மெட்டாஜெனசிஸ். அதுக்கப்புறம் இதுல என்னது இம்பார்ட்டன்ட்? இதுல இம்பார்ட்டன்ட் என்ன வரும்? நிடேரியால இம்பார்ட்டன்ட். அடுத்தது என்னது? நம்மளோட ஆல்டர்னேஷன். அதான் மெட்டாஜெனசிஸ் தான், ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன், ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன், ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ்.
எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன வரும் இதுல வந்துட்டு நம்மளோட என்னது எஸ் நிடோபிளாஸ்ட் எஸ் எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க எக்ஸாம்பிள்ஸ் எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நிடோபிளாஸ்ட் எஸ் வெரி குட் நிடோபிளாஸ்ட் எங்க இருக்கு அதை பத்தி கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும் ஓகே ஸோ இது நிடேரியால இது பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் ஃபைசேலியா அடாம்சியா ஆரேலியா இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த டீனோஃபோரா எடுத்து பார்த்தா டீனோஃபோரால பார்த்தா பயோலுமினசன்ஸ் இது இங்க இம்பார்ட்டன்ட் பயோலுமினசன்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க வரும் இந்த மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் கோம்பு பிளேட்ஸ் பத்தி கேட்பாங்க கொஸ்டின் பிளேட்ஸ் பத்தி கேட்பாங்க எவ்வளோ பிளேட்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க ஓகே எவ்வளோ பிளேட்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க இது வந்து இதுல இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நம்மளோட எக்ஸாம்பிள்ஸ் இதுல இருந்து கேட்பாங்க எக்ஸாம்பிள்ஸ் இதுல கேட்பாங்க என்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஓகே அடுத்தது என்னது இருக்கு பிளாட்டி ஹெல்மின்தஸ்ல எல்லாமே யூனிக்கா வரும் ஒன்னு நம்மளோட ஃப்ளேம் செல்ஸ் வரும் கரெக்டா நம்மளோட ஃப்ளேம் செல்ஸ் வரும் அதுக்கப்புறம் வேற என்ன வரும் பிளாட்டி ஹெல்மின்தஸ்ல 8 எக்ஸ்டர்னல் ரோ ஓகே அது வந்து டீனோஃபோரா எஸ் கரெக்ட் அதுவும் கேட்பாங்க ஃப்ளேம் செல்ஸ் வரலாம் அதுக்கப்புறம் ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் வரலாம் அதுக்கப்புறம் இந்த சீலோம் பத்தி கேட்கலாம் சீலோம் ஓகே வேற எந்த சீலோம் இருக்குமா இருக்காதா ஓகே பிரசன்ட் ஆர் ஆப்சென்ட் அதை பத்தி கேட்கலாம் பிரசன்ட் ஆர் ஆப்சென்ட் அதுக்கப்புறம் இதுல வேற அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இதுல ஆர்கன் இது வந்து ஆர்கனா இல்ல ஆர்கன் சிஸ்டமா அப்படின்னு கேட்கலாம் இதுல வந்துட்டு கன்ஃபியூஷன் வரும் என்சிஆர்டில என்ன கொடுத்துருக்காங்க என்சிஆர்டில முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்க எஸ் கரெக்ட் இதோட பாடி எப்படி இருக்கும் பாடி டைப் ஓகே ஃபிளாட் அப்படிங்கிறது போடணும் ஸ்ட்ரீம்லைன் பாடி ஃபிளாட்டா என்னது அப்படிங்கிறது நம்ம போடலாம் இதுல வந்துட்டு செக்மெண்டேஷன் இருக்குமா இருக்காது ஸோ செக்மெண்டேஷன் பத்தியும் கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணலாம் பிளாட்டி ஹெல்மின்தஸ்ல ஓகே அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு ஆஸ்கல் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் ஆப்வியஸ்லி எல்லாத்துலயுமே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் இருக்கு நம்மளோட ஆஸ்கல் மின்தஸ்ல என்ன இருக்கு ஆஸ்கல் மின்தஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னது சீடோசிலோமேட்ஸ் வரும் கரெக்டா அதுக்கப்புறம் என்னது ஆஸ்கரிஸோட மேல் அண்ட் ஃபீமேலோட டிஃபரன்சஸ் கேட்கலாம் ஓகே அதுக்கப்புறம் செக்மெண்டேஷன் கேட்கலாம் இதுல செக்மெண்டேஷன் இருக்குமா இருக்காதா பிரசன்ட் ஆர் ஆப்சென்ட் செக்மெண்டேஷன் பத்தி கேட்கலாம் அதுக்கப்புறம் இதோட எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலாம் ஆஸ்கல் மின்தஸ்ல வேற பெருசா எதுவுமே கிடையாது ஆனா ஓகே பாடி டைப் இதுலயும் என்னது பாடி டைப் கேட்கலாம் பாடி டைப் என்ன பாடி டைப் இருக்கு அப்படிங்கறது கேட்கலாம் ஓகே சோ இது வந்து ஆஸ்கல் மின்தஸ் வேற என்ன இருக்கு அடுத்தது அன்னலிடா ஓகே அன்னலிடால என்ன கேட்கலாம் அன்னலிடால அதோட எஸ் அன்னலிடால யூனிக் ஃபீச்சர் என்ன சர்க்குலேட்டரி சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஆர்த்ரோபோடால ஓபன் இருக்கும் ஆனா இதுல க்ளோஸ்ட் இருக்கும் ஓகே சிமெட்ரி கரெக்ட் சிமெட்ரி சேஞ்ச் ஆகுதுல சிமெட்ரி சேஞ்ச் ஆகுது ஸோ சிமெட்ரி கேட்கலாம் எஸ் கரெக்ட் சிமெட்ரி கேட்கலாம் இது வந்து ரேடியலா பைலேட்டரல் சிமெட்ரியான்னு வந்து கண்டிப்பா கேட்கலாம் ஓகே இதுலயும் வந்து என்னது சிமெட்ரி கேட்கலாம் இதுல கேட்கலாம் இதுல வந்து யூனிக் ஃபீச்சர்ல சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்துடும் அதுக்கப்புறம் இதுல என்ன வரும் ரெஸ்பிரேஷன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல இங்க என்னது எக்ஸ்கிரீஷன் இம்பார்ட்டன்ட் நெஃப்ரீடியா புரோட்டோநெஃப்ரீடியா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி இங்க போட்டிருக்கோம் பட் இங்க நெஃப்ரீடியா புரோட்டோநெஃப்ரீடியா அப்படிங்கிறது எக்ஸ்கிரீஷன் இம்பார்ட்டன்ட் இதே மாதிரி இங்க எக்ஸ்கிரீஷன் இம்பார்ட்டன்ட் இங்கேயும் என்னது நெஃப்ரீடியாவா புரோட்டோநெஃப்ரீடியாவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகே எஸ் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னது செக்மெண்டேஷன் ஏன்னா இது வந்து புதுசா இங்க என்னது ஒரு மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன் இங்க வந்துருச்சு அதனால இது கேட்பாங்க அலாங் வித் தட் எக்ஸாம்பிள் ஓகே அலாங் வித் தட் இங்க கேட்கறது எக்ஸாம்பிள் கேட்பாங்க வேற என்னது ஆர்த்ரோபோடா என்னது ஆர்த்ரோபோடால பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ்ல நிறைய மூணு டிவிஷன் போட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இதுல இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் இதுல என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு அதுக்கப்புறம் இதுல இம்பார்ட்டன்ட் இருக்கிறது ரெஸ்பிரேட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் அதுக்கப்புறம் பாடி அப்பெண்டேஜஸ் எப்படி இருக்கு
appendages. Jointed appendages. அதுக்கப்புறம் yes, exoskeleton. Yes, very good. Exoskeleton. இதுல exoskeleton என்னது? Chitinous exoskeleton அப்படிங்கிறது இங்க important. வேற என்ன important இங்க இருக்கு? ஆர்த்ரோபோடால வேற important என்ன இருக்கு? Chitinous exoskeleton arthropoda. Open circulatory system. Open circulatory system. இது என்னது? இது வந்துட்டு open circulatory system. அதுக்கப்புறம் coelomata, acoelomata, triploblastic, diploblastic. Living fossil அது வந்து எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ்ல வந்துரும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ். லிவிங் ஃபாசில் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ்ல, பட் அது எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ்ல என்ன வரும்னு. லிவிங் ஃபாசில் என்னது அப்படிங்கறது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ், அது கரெக்ட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலம்லயும் நம்மளுக்கு என்ன இருக்கு? இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன இது வரைக்கும் பார்த்தாச்சு? ஆர்த்ரோபோடா வரைக்கும் பார்த்தாச்சு. கரெக்டா? ஆர்த்ரோபோடா. ஓகே, அடுத்தது என்னது? ஆர்த்ரோபோடா முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட முலுஸ்கால என்னது? பாடி டைப் கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா பாடி டைப் கண்டிப்பா கேட்பாங்க. முலுஸ்கால கண்டிப்பா பாடி டைப் கேட்பாங்க. வேற என்ன இருக்கு இதுல? எக்ஸாம்பிள்ஸ் obviously. இதுல என்ன இருக்கு? இதுல நம்மளோட மொலுஸ்கால பாத்தீங்கன்னா, மொலுஸ்கால ஹெட் பத்தி கேட்டிருப்பாங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மஸ்குலர் ஃபுட், விசரல் ஹம்ப், ஹெட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹெட், மஸ்குலர் ஃபுட் அண்ட் விசரல் ஹம்ப். ஸோ பாடி டிவிஷன் கேட்கலாம். பாடி டிவிஷன்ல போய் இப்போ ஆர்த்ரோபோடால கேட்ட மாதிரி ஹெட், thorax and abdomen. இதுல ஹெட், மஸ்குலர் ஃபுட் அண்ட் விசரல் ஹம்ப் அது கேட்கலாம். அதுக்கப்புறம் இங்க என்ன கேட்கலாம்? இங்க வேற இம்பார்ட்டன்ட் என்னது? மேண்டில் பத்தி கேட்கலாம். என்னது? மேண்டில் பத்தி கேட்கலாம். ஓகே, விசரல் ஹம்புக்கு மேல மேண்டில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அதுக்கப்புறம் ஃபெதர் லைக் கில்ஸ் ஆர் பிரசன்ட் இது கேட்கலாம். இது கேட்கலாம். வேற என்ன இருக்கு? சென்சரி டென்டக்கல்ஸ். இதுல இம்பார்ட்டன்ட். சென்சரி டென்டக்கல்ஸ் இதுல இம்பார்ட்டன்ட் எது? சென்சரி டென்டக்கல்ஸ் தான். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஃபைல் லைக். இதெல்லாமே யூனிக் ஃபீச்சர். ஃபைல் லைக் ராஸ்பிங் ஆர்கன். ஃபைல் லைக் என்னது? ராஸ்பிங் ஆர்கன். எதுக்காக? இது எதுக்காக? ஃபீடிங்காக. இதுக்கு பேரு ராடுலா. என்னது? ராடுலா. ஸோ ராடுலால இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே, கால்ட் ராடுலா. ரைட்? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் முலுஸ்காவோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். வேற என்ன இருக்கு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்? இதோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன். பில்லா. ஓகே, இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னது? பில்லா இதோட எக்ஸாம்பிள் வரும். அதுக்கப்புறம் பிங்க் டாடா இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னது? நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஆல்ரெடி அப்ளைசியா கேட்டிருக்காங்க, லோலிகோ கேட்டிருக்காங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது வந்து அடிக்கடி கேட்கறது. பில்லா கேட்டிருக்காங்க, பிங்க் டாடா கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான். ஓகே, அடுத்தது என்னது? அடுத்தது எஸ், லோலிகோ ஆக்டோபஸ். அடுத்தது என்னது? அடுத்தது நம்மளோட எக்கினோடர்மேட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, எக்கினோடர்மேட்டால ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு? இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆர்கன் சிஸ்டம் லெவல். அது ஆல்ரெடி வந்துருச்சு. ஆனா இதுல மோஸ்ட் டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர் அப்படிங்கிறது என்னது? வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதோட ஃபீட் பத்தி கேட்கலாம். அதோட
ஃபீட் பத்தி கேட்கலாம். அதுக்கப்புறம் இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. வேற எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, என்சிஆர்டில கொடுத்துருக்காங்க கேப்சர் ஆஃப் ஃபுட், டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுல என்னது, வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். இதுல இன்னொரு விஷயம் இம்பார்ட்டன்ட் என்ன இருக்கு, எக்கினோடர்மேட்டால நர்வ் ரிங் எஸ், நர்வஸ் சிஸ்டம் இதுல இம்பார்ட்டன்ட் இருக்கு, கரெக்ட் தான். இதுல நர்வஸ் சிஸ்டம் இம்பார்ட்டன்ட். ஓகே, நர்வஸ் சிஸ்டம் இம்பார்ட்டன்ட். என்சிஆர்டில கொடுத்துருக்கிறது மட்டும் தான் கொஸ்டின்ல வரும் பார்க்கணும்னா, அதனால என்சிஆர்டில இருக்கிறது நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே ஃபைன், நர்வஸ் சிஸ்டம் ஆல்ரைட். அதுக்கப்புறம் இதுல வேற என்ன இருக்கு, ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா. இதுல என்ன இருக்கு, ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா இருக்கு. ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது போக நம்ம வந்துட்டு ஒரு சில ஃபைலம்ல என்ன இருக்கு, அதோட அடல்ட்ல இருக்கும்போது அது வேற மாதிரி இருக்கும். ஓகே, அடல்ட்ல இருக்கும்போது வேற அதுதான் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். லார்வால இருக்கும்போது வேற மாதிரி இருக்கும், சிமெட்ரி. அது வந்து இதுல ரொம்ப முக்கியமானது. ஓகே, என்னது, சிமெட்ரி. அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். அடல்ட்ல இருக்கும்போது வேற சிமெட்ரி, அதே லார்வால இருக்கும்போது வேற சிமெட்ரி. எக்ஸாக்ட்லி. ஸோ சிமெட்ரி இங்க முக்கியம். இதுதான் யூனிக் ஃபீச்சர் ஆஃப் எக்கினோடர்மேட்டா. இதான் டிஃபரன்ஸ் இருக்கு நம்மளுக்கு மற்றதுல. அடுத்து என்னது, ஹெமிகார்டேட்டா. அடுத்து என்னது, ஹெமிகார்டேட்டால என்னது, அச்சா எக்ஸாம்பிள்ஸ். ஆப்வியஸ்லி எக்ஸாம்பிள் சொல்லவே வேண்டாம், சொல்லாம ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் என்னது, இதோட ஸ்கெலிட்டல் சிஸ்டமும் என்னது, ஸ்கெலிட்டல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஸ்பைனி ஸ்கெலிட்டன், ஏன்னா ஸ்பைனி அவுட்டர் இருக்கும், அவுட்டர் ஸ்பைன்ஸ் இருக்கும், ஏன்னா அவுட்டர் என்ன இருக்கும், ஸ்பைன்ஸ் இருக்கும், கால்சேரியஸ் ஆசிக்கல்ஸ் இருக்கும். ஓகே, கால்சேரியஸ் ஆசிக்கல்ஸ். ஆல்ரைட். அதே மாதிரி இன்னொரு விஷயம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட் வித் மவுத் ஒன் லோவர். மவுத் வந்துட்டு வென்ட்ரல் சைட்ல இருக்கும் அண்ட் ஆனஸ் வந்து டார்சல் சைட்ல இருக்கும். ஓகே, மவுத் வென்ட்ரல் அண்ட் ஆனஸ் டார்சல் சைட்ல இருக்கும். இது என்னது, இதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம். எப்படி இருக்கும், கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகே, டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கும், கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஆல்ரைட், சரி. ஹெமிகார்டேட்டா பார்த்தா என்னது, ஹெமிகார்டேட்டா இதுல என்னது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஹெமிகார்டேட்டாவோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் என்னது, ஸ்டோமகார்ட். presence of இதுல ஸ்டோமகார்ட். ஓகே, எஸ், presence of ஸ்டோமகார்ட் இதுல இருக்கும். அதுக்கப்புறம் என்னது, worm like marine animals. என்னது, worm like இது கேட்கறதுக்கு சான்ஸ் கம்மி தான். marine animals, worm like marine animals, ஹெமிகார்டேட்டா. அதுக்கப்புறம் ஹெமிகார்டேட்டா வேற என்னது, ட்ரிப்ளோபிளாஸ்டிக், பைலேட்ரல் சிமெட்ரி, சீலோமேட் எல்லாமே காமன் தான். ஓகே, பாடி சிலிண்ட்ரிக்கல். ஓகே, இதுல என்னது, இதுல என்ன இருக்கு, proboscis, collar and trunk. இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்தது என்னது, சர்க்குலேட்டரி சிஸ்டம். என்ன நினைப்பாங்க, எல்லாமே க்ளோஸ்ட் தானே, அதுக்கப்புறம் ஆர்த்ரோபோடாக்கு அப்புறம் எல்லாமே க்ளோஸ் தானே, அப்படி கிடையாது. சர்க்குலேட்டரி சிஸ்டம் இங்க ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகே, சர்க்குலேட்டரி சிஸ்டம் இங்க என்னது, ஓப்பன் டைப். அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷன் த்ரூ கில்ஸ். ரெஸ்பிரேஷன் த்ரூ கில்ஸ். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இங்க ப்ரோபோஸ்கிஸ் இருக்கா, இங்க என்னது, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். எப்படி, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் த்ரூ ப்ரோபோஸ்கிஸ் கிளாண்ட். ஏன்னா இதுதான் இதோட எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். Proboscis gland is the excretory system here. கரெக்டா? அதுக்கப்புறம் என்னது, எக்ஸாம்பிள். எஸ், இதோட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பெலனோக்ளாசஸ் அண்ட் சாக்கோக்ளாசஸ்.
glossus and sacoglossus. ஓகே, இது கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஹெமிகார்டேட்டா. அதுக்கப்புறம் நம்மளோட கார்டேட்டா அப்படின்னு நம்ம சொன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு கார்டேட்டால? கார்டேட்டாவோட டிவிஷன். கார்டேட்டால ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கிளீஷே ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். என்னது, எப்பவுமே எல்லாருமே கேட்குற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் இது வந்து சிம்பிளா நம்ம எடுத்துக்க கூடாது. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா, ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் என்னது, ஆல் கார்டேட்ஸ் ஆர் வெர்டிபிரேட்ஸ் பட் ஆல் வெர்டிபிரேட்ஸ். இப்போ வந்துட்டு இல்லை, என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு, நம்ம அந்த கிளாசிபிகேஷன் எடுத்து பார்க்கும்போது நம்ம கிளாசிபிகேஷன் இருக்குல்ல ஒன்று, கார்டேட்டாக்குள்ள கார்டேட்டால நம்மளோட கிளாசிபிகேஷன் என்னது, கார்டேட்டால யூரோ கார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா அண்ட் வெர்டிபிரேட்டா அப்படின்னு பார்த்தா, all chordates are not vertebrates. All chordates are not vertebrates, but all vertebrates comes under chordata. இந்த ஸ்டேட்மெண்ட் அண்டர் என்னது, அண்டர் எஸ்டிமேட்டட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஓகே எல்லாருமே சொல்றது தானே, இது வராது. பட் வரலாம்ல, கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்கலாம். இது கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2ல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கலாம். ஓகே, ஸோ யூரோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க ஃபார்ம் ஆகும், செஃபலோனா ஹெட், யூரோனா பாட்டம், ஆனஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஃப்ரம் த ஆனஸ் அண்ட் இது ஃப்ரம் த ஹெட் அப்படிங்கிறது தான். வெர்டிபிரேட்டா நடக்கும்போது வெர்டிபிரேட்டால நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. அது எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெஷல் யூனிக் ஃபீச்சர் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அது கொஸ்டின்ல இம்பார்ட்டண்டா வரும். ஓகே, மோஸ்ட்லி கார்டேட்டால இருந்து கொஸ்டின்ஸ் வந்தா எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின் வரும். ஏன்னா மோஸ்ட்லி கார்டேட்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு, நம்ம கான்ட்ரிக் தயஸ் அப்படின்னு பார்த்தா கார்டிலேஜ் இருக்கும், ஆஸ்டிக் தயஸ் பார்த்தா போனி ஸ்கெலிட்டன் இருக்கும். ஸோ அதில் போனி ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான் அதில் கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸஸ் சப் கிளாஸஸ்ல பார்க்கும்போது ஆம்பியாக்சிஸ் யூரோ கார்டேட்டா. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸ் பார்க்கும்போது ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்னுக்கு என்ன கேட்கலாம், இதுல வந்துட்டு வெர்டிபிரேட்டா கேட்டதுக்கு அப்புறம் வெர்டிபிரேட்டா வந்துட்டு இந்த ஃபைலமா, சப் ஃபைலமா, கிளாஸா, ஆர்டரா, அதுக்கப்புறம் இதுல வெர்டிபிரேட்டால எவ்வளவு இருக்கு, அது என்னது டெட்ராபோடா. ஓகே, என்னது கான்ட்ரிக் தயஸ் ஆஸ்டிக் தயஸ் வந்து லேட்டர் தான் வரும். டெட்ராபோடா அண்ட் என்னது வாட் இஸ் ஸ்பைசஸ் அண்ட் டெட்ராபோடா. கரெக்டா, ஸ்பைசஸ் அண்ட் டெட்ராபோடா. வெர்டிபிரேட்டால என்ன கிளாசிபிகேஷன் இருக்கு, வெர்டிபிரேட்டால கிளாசிபிகேஷன் கொடுத்திருப்பாங்களா? இல்ல, கரெக்ட். வெர்டிபிரேட்டால உங்களுக்கு ஏக்னெத்தா நாத்தோஸ்டோமேட்டா வரும். ஃபர்ஸ்ட் ஏக்னெத்தா அண்ட் நாத்தோஸ்டோமேட்டா வரும். ஏக்னெத்தா அண்ட் நாத்தோஸ்டோமேட்டா. அதுக்கப்புறம் ஏக்னெத்தா என்னது, ஜாலஸ். இப்போ ஜா ஃபுல் அப்படின்னு பார்த்தா இதுல என்ன இருக்கு, இதுல நம்மளுக்கு டிவிஷன் இருக்கு. என்ன டிவிஷன் இருக்கு, இதுல தான் ஸ்பைசஸ் and tetrapoda. என்ன டெட்ராபோடா, டெட்ரானா 4. இதுல எவ்வளவு கிளாஸ் இருக்கு, 4 கிளாஸ் இருக்கு. போடாங்கிறது என்னது, ஃபீட். ஸோ 4 ஃபீட் இருக்கிற ஆர்கானிசம், பட் கிளாஸும் எப்படி இருக்கும், 4 தான் இருக்கும். பைசஸ்னா என்னது, பைசஸ்னா 2. என்னது, ஒன்னு கார்டிலேஜினஸ், இன்னொன்னு போனி. அப்போ என்னது கான்ட்ரிக் தயஸ் அண்ட் இங்க ஆஸ்டிக் தயஸ். அப்போ 4 கிளாஸ் அங்க என்ன வரும், cartilages and bony. 4 கிளாஸ் இங்க என்ன வரும், நம்மளோட லைன் பை லைனா ஞாபகம் வச்சுக்கணும். என்னது AR AM, அரம், ARAM. இது amphibians. amphibians ஸ்டார்டிங்ல amphibians வந்துருமா, amphibians yes. reptiles, reptilia, amphibia, reptilia, aves, mammalia. எஸ், இதுதான் 4 நம்மளுக்கு. ஓகே, சரி. ஓகே, இதுல வந்துட்டு நம்மளுக்கு கார்டிலேஜினஸ் அண்ட் போனி. இதுல என்னது இம்பார்ட்டன்ட் இருக்கு, நம்மளுக்கு ஒப்பர்குலம் பிரசன்ட் ஆயிருக்கு, ஆப்சென்ட் ஆயிருக்கு. கவர் கில்க்கு மேல கவர்.
present ஆயிருக்கு absent ஆயிருக்கு அதுல இருந்து questions கேட்டிருக்காங்க post anal tail chordate ஓட unique feature post anal tail present ஆயிருக்கு அதுல இருந்து question கேட்டிருக்காங்க இது எல்லாமே very common questions ஓகே சரி அடுத்தது பாடி பத்தி கேட்கலாம் fins பத்தி கேட்கலாம் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏக்னேதா நாத்தோஸ்டோமேட்டால fins பத்தி கேட்கலாம் எவ்வளவு fins இருக்கு எக்ஸ்டர்னல்ல இருக்கா இல்ல ஒரே ஈக்குவல்ல இருக்கா இல்ல அன்ஈக்குவலா அரேஞ்ச் ஆயிருக்கா இந்த மாதிரி questions வரும் ஓகே சோ இதுதான் அனிமல் கிங்டம் ஐ ஹோப் இது வந்து ஒரு விதமான ரிவிஷனா உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஷார்ட் குவிக் ரிவிஷனா இருந்திருக்கும் அனிமல் கிங்டம் ரைட் அடுத்தது போலாமா அடுத்த சாப்டர் என்னது நெக்ஸ்ட் சாப்டர் வில் கோ வித் த நெக்ஸ்ட் சாப்டர் and that will be your by animal tissue என்னது animal tissue animal tissue structural organization animals animal tissue சரி questions பார்க்கலாமா yes okay I know உங்களுக்கு நிறைய என்னது டோபமைன் எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கும் இந்நேரத்துக்கு ரொம்ப பதட்டமாகவும் ரொம்ப டென்ஷனாகவும் ரொம்ப நர்வஸாகவும் இருக்கும் நாளைக்கு எப்படி பேப்பர் வரப்போகுது என்ன வரப்போகுது என்னென்ன படிச்சிருக்கோம் என்னென்ன படிக்கல இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கள் உங்களோட மென்டலி நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போ ஸோ அதெல்லாமே வந்து இருக்கிறதா செய்யும் நம்ம வந்து அதை டேக்கிள் பண்ணணும் மெடிடேஷன் தயவுசெய்து பண்ணுங்க அதுதான் நான் கடைசியில் எப்போவுமே சொல்கிறது ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏரியுலார் கனெக்டிவ் டிஷ்யூ ஜாயின்ஸ் ஏரியுலார் கனெக்டிவ் டிஷ்யூ areolar tissue. Areolar tissue என்னது areolar tissue joins? Areolar tissue joins what? Areolar tissue எங்கெல்லாம் இருக்கு? Where are the areolar tissues present? Number one, answer is 2. That is integument with muscles. Integumentக்கும் musclesக்கும் இருக்கிற joint தான் என்னது areolar tissue between integument and muscles. That is the correct answer here. So areolar tissue joins the integument. Areolar tissue joins the integument and the muscles. சரி அடுத்த question போலாமா? அடுத்த question mast cells secrete mast cells என்ன secrete பண்ணும் mast cells secrete என்னது histamine mast cells histamine secrete பண்ணும் myoglobinங்கிறது என்னது அது வராது hemoglobin protein myoglobinங்கிறது hemoglobin ஒரு பார்ட் தான் சோ ரெண்டு வராது histamine is the correct answer yes histamine is the correct answer so mast cell secretes histamine அடுத்த question in which of the following
preparations are you likely to come across cell junctions most frequently? Cell junctions எதுல நம்மளுக்கு தெரியும்? Cell junctions எதுல இருக்கும்? Ciliated epithelium, hyaline cartilage. Cell junctions அப்படிங்கிறது நம்ம epithelial tissue தான் இருக்கும். Thrombocytesல வராது. Ciliated epithelium. Okay, ciliated epithelium should be the correct answer here. Ciliated epithelium. ஏன்னா ciliated epithelium. இதெல்லாமே previous year question. இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாமே என்ன கேட்டிருக்காங்க? ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு, இல்லைன்னா சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக இருக்கு. அதனால ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. The cell junctions called tight junctions, adhering junctions and gap junctions are found in epithelial tissue. ஓகே, இந்த மூணு டைப் ஆஃப் ஜங்ஷன்ஸ் எங்க இருக்கு? epithelial tissuesல present ஆயிருக்கும். tight junction, adhering and gap junctions எல்லாமே எங்க இருக்கு? epithelial tissuesல இருக்கு. அடுத்தது, the kind of tissue that forms a supportive structure in our pinna, that is external ear, is known as என்னது? The kind of tissue that forms the supportive structure in our pinna is also found in அது cartilaginous cartilage. இது என்னது? cartilaginous. ஏன்னா cartilaginous அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்டர்னல் இயர் தான் பினா, cartilaginous. ஸோ இதே மாதிரி எங்க இருக்கு? நம்மளோட மூக்குல இருக்கு. ஸோ tip of the nose, nails or ear ossicles. ear ossicles கிடையாது, அது bony. ஓகே, இது cartilaginous but ear ossicles bony. nails கிடையாது, exoskeleton. அதுல வந்துட்டு hard exoskeleton. vertebrae கிடையாது, vertebraவும் bony and calcified. tip of the nose is the correct answer. tip of the nose என்னது? இதுதான் tip of the nose. okay, so tip of the nose is the correct answer. The epithelial tissue present on the inner surface of bronchioles and fallopian tube. The epithelial tissue present in the inner surface of bronchioles and fallopian tube. இப்போ fallopian tubeல என்ன மாதிரி present ஆயிருக்கு? ஹாய் மிலந்த், நரேந்திர. ஹாய் மிலந்த். எஸ், வாங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ எங்க இருக்கு? the kind of epithelium which forms the inner surface of bronchioles and fallopian tubes. என்ன ஆன்சர் வரும்? the correct answer will be your ciliated will be present in the fallopian tube as well as in the bronchioles. எதுக்காக? dust particles வெளியே அனுப்புறதுக்காக. fallopian tubeல எதுக்கு? ஓவம், அதுக்கப்புறம் ஓவம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஜைகோட் இதெல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணி எங்க யூட்ரஸ் கொண்டு போறதுக்காக. for the transportation ciliated epithelium will be present. initially இந்த ஆம்புலர்ல பார்க்கும்போது columnar இருக்கும், columnar ciliated epithelium. ட்ரக்கியால பார்க்கும்போது சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு காலும்னார் எபித்தீலியம் இருக்கும். ஏன்னா பிஎஸ் சிஇ சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு ciliated glandular columnar epithelium. Yes, very good. அடுத்தது, the kind of epithelium which forms the inner wall of blood vessels, that is called the squamous epithelium, cuboidal, columnar, ciliated columnar. ciliated கிடையாது, மூணுல தான் ஏதோ ஒன்று இருக்கணும். அப்போ squamous epithelium தான் இருக்கணும் இல்லையா? Yes, squamous epithelium தான் இருக்கணும். squamous epithelium is the correct answer. Also known as endothelium. Also known as yes, Divyadarshini, correct answer. Also known as endothelium. அடுத்தது என்னது? given below is the diagrammatic sketch of a certain type of connective tissue. இது என்ன connective tissue? Identify the parts labeled A, B, C and D. Select the right option about them. Okay, இதுல இது macrophage, இது என்னது? fiber cells, என்ன? fibroblast cells. இது collagen fiber, இது fibroblast cells. இதுதான் fibroblast cells, இது collagen fiber. அப்போ Cங்கிறது collagen fiber வரும். அப்போ C collagen fiber இங்க இருக்கு. ஓகே, so நம்மளுக்கு C is the correct answer here. B தான் fibroblast. Okay, B தான் fibroblast which produces collagen fiber. Okay, A வராது. A எப்பரா வரும்? த்ரீ தான் வரும். ஓகே, 3 தான் வரும். மேக்ரோஃபேஜ், இது மேக்ரோஃபேஜ் கிடையாது. இது மேக்ரோஃபேஜ், இது மேக்ரோஃபேஜ், இது மேக்ரோஃபேஜ். என்சிஆர்டி டயக்ராம் தப்பு பண்ணாத. ஓகே, மேக்ரோஃபேஜ். இப்போ ஒரு செல், இதுதான் செல், நியூக்ளியஸ் தெரியுதா? அப்போ இதுதான் செல். அப்போ செல் தான் என்ன பண்ணும்? ஃபைப்ரோபிளாஸ்ட் ப்ரொடியூசஸ் ஃபைபர்ஸ். இதுதான் அதோட ஃபைபர். அப்போ இதுதான் ஃபைபர்ஸ். என்னது? கொலாஜன் ஃபைபர். இது என்னது? செல் which produces the fiber. அப்போ ஃபைப்ரோபிளாஸ்ட், கொலாஜன் ஃபைபர். இது என்னது? மாஸ்ட் செல்ஸ். நிறைய டாட்டா இருக்கா? பிளஸ் நியூக்ளியஸ் இந்த மாதிரி ஷேப்ல இருந்தா அது மாஸ்ட் செல்ஸ். ஓகே, சரி. அடுத்தது,
The four sketches A, B, C and D நாலு கொடுத்திருக்காங்க given below represents four different type of animal tissues. Which one of these is correctly identified in the option given along with its correct location and function? Smooth muscle tissue, heart. இது என்னது? This is branched. Okay, இது அப்படி இது branched இருக்கு. அப்ப branched இருந்தா இது என்னது? Cardiac இருக்கலாமா? Cardiac branched and striated nucleated. என்னது? Branched striated nucleated cardiac இருக்கலாம். Okay, சரி. இது என்னது? Columnar cells மாதிரி இருக்கு. Simple columnar மாதிரி இருக்கு. Okay, இது என்னதுக்கு? Glandular cells மாதிரி இருக்கு. இது regularly arranged ஆன மாதிரி இருக்கு. C. கரெக்டா? அப்ப A என்னது? Columnar epithelium கரெக்ட். B எங்க இருக்கு? நெஃப்ரானா? தேர்ட் ஃபங்க்ஷன் என்னது? காலும்னார் எங்க இருக்கும்? நெஃப்ரான்ல இருக்கும். செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் அதோட ஃபங்க்ஷன். காலும்னார் நெஃப்ரான்ல இருக்கு. செக்ரீஷன் அப்சார்ப்ஷன் ஓகே வேண்டாம். கிளாண்டுலர் எபித்தீலியம் இன்டெஸ்டைன்ல இருக்கு. செக்ரீஷன். கொலாஜன் ஃபைபர் ஓகே இது கண்ணு தெரிய மாட்டேங்குது. கீழே இருக்கிறது ஆப்ஷன். கீழே இருக்கிற ஆப்ஷன் கண்ணு தெரியல. எனக்கே புரிய மாட்டேங்குது என்ன எழுதியிருக்காங்க. ஐம் நாட் ஷுர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The supportive skeletal structures in the human external ears and the nose tip are example of. The supportive skeletal structure in the human external ears, they are the example of cartilages. They are the example of cartilage. So cartilage present ergo. Okay, they are the example of cartilages. Next, choose the correctly matched pair. Tendon, specialized connective tissue. Tendon is a connective tissue, correct da. Adipose tissue, dense connective tissue, areolar tissue, loose connective tissue, cartilage, loose connective tissue. இதுல எது correctly matched pair அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, correctly matched pair கேட்டிருக்காங்க. எஸ், என்ன ஆன்சர் வரும்? டெண்டன்ங்கிறது கனெக்டிவ் டிஷ்யூ தான், பட் ஸ்பெஷலைஸ் கனெக்டிவ் டிஷ்யூ கிடையாது. சரி, அடிப்போஸ் டிஷ்யூ. டெண்டன்ங்கிறது என்னது? கனெக்டிவ் டிஷ்யூவா? கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர்ல வரும். ஓகே ஓகே. Adipose tissue and the dense connective tissue. Areolar tissue, loose connective tissue is correct. This is the correct. Yes, C is the correct answer here. அடுத்தது, the function of the gap junction is to stop substances and leaking across the tissue. தப்பு, அது tight junction. Performing cementing கிடையாது. Facilitate communication between adjoining cells by connecting the cytoplasm of rapid transfer ions, small molecules and large molecules. Yes, correct. So C should be the correct answer. That is the role of any gap junction. Right. அடுத்தது, which type of tissue correctly matches with its location? Smooth muscle, areolar tissue, cuboidal epithelium, transitional epithelium. Transitional epithelium எங்க இருக்கும்? Lining of stomach. Okay. Correctly matches. Smooth muscle, wall of intestine இருக்கலாம் obviously. எது? கரெக்ட் தானே? ஸ்மூத் மசில் எங்க இருக்கும்? வால் ஆஃப் இன்டெஸ்டைன். இன்வாலண்டரி இன் நேச்சர். எஸ், ரைட். அடுத்தது, connective tissues are derived from embryonic. Connective tissues are derived. NCERT ல கொடுத்திருக்காங்களா? Connective tissues are derived from mesoderm. Yes, correct. Connective tissues are derived from embryonic mesoderm. Yes or no? Embryonic mesoderm correct இல்ல ectoderm வருமா? சொல்லுங்க. எஸ் 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 எஸ், எண்டோடம் கிடையாது, மீசோடம். ஓகே, எம்பிரியானிக் மீசோடம். மீசோடம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, எம்பிரியானிக் மீசோடம். இப்போ நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இந்த மாதிரி சிலி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிடாத. ஓகே, நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இந்த மாதிரி சிலி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாத தயவு செய்து. எம்பிரியானிக் மீசோடம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, the ciliated epithelial cells are required to move particles or mucus in a specific direction. In humans, these cells are mainly present in. The ciliated epithelial cells are required to move particles or mucus in specific direction. Okay, present in bile duct and bronchioles. Bile duct la irukuma. Okay, யோசிச்சு பாருங்க.
fallopian tube ல இருக்குமா? Yes. Pancreatic duct ல இருக்குமா? யோசிச்சு பாருங்க. Eustachian tubule ல இருக்குமா? யோசிச்சு பாருங்க. bronchioles ல இருக்குமா? இருக்கும். fallopian tube ல இருக்கும். So D is the correct answer. அடுத்தது நான் என்ன சொன்னேன், லொகேஷன்ஸ்ல இருந்து क्वेश्चंस வரும். இந்த மாதிரி தான் வரும் லொகேஷன்ஸ்ல இருந்து. Match the following cell structure with its characteristic feature. Tight junction என்னது? Tight junction tight junction என்ன பண்ணும்? Cytoplasmic channel கிடையாது. Establish a barrier to prevent leakage. Okay. Adhering gap junctions, synaptic junctions. Synaptic junctions என்னது? Transmission information through chemicals to another cells. So D2 னா என்னது? D2 னா 2 இருக்கு. அப்போ A வராது, B வராது. எலிமினேட் பண்ணியாச்சு. வேற என்ன இருக்கு? Gap junctions establish a barrier கிடையாது. Cytoplasmic channels to facilitate communication between adjacent cell. Correct. So C should be 4. அப்போ C should be the correct answer. D வராது. ஏன்னா இங்க C 1 கொடுத்திருக்காங்க. Okay. So C should be the correct answer. ஏன்னா gap junction என்னது? Cytoplasm channels to facilitate communication between adjacent cells. So C4. So C4 னா இங்க தான் C4 கொடுத்திருக்காங்க. Right? இப்படி தான் நம்ம டக்கு ஆன்சர் பண்ணணும். டக்கு ஆன்சர் பண்ணனும்னா என்னது? இந்த மாதிரி ஷார்ட்கட்ல நம்ம செக் பண்ணி கரெக்ட்டா மார்க் பண்ணி போயிட்டே இருக்கணும். இவ்ளோ பெரிய क्वेश्चन இருக்கு. ஆனா எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சது பாத்தீங்களா? டேலண்ட் ட்ரிக். அடுத்தது goblet cells of alimentary canals are modified from goblet cells என்னது? Goblet cells are modified from squamous epithelium, columnar epithelium or compound epithelium. Yes, the correct answer is columnar epithelial cells. They are modified columnar epithelial cells which act as a what? Stomach la irukradhu secretion pannuma? No, intestine la irukradhu da mucus secretion pannum. Okay, but goblet cells are modified what? Columnar epithelial cells. That is true. அடுத்தது cuboidal epithelium with brush border of microvilli is found in brush bordered epithelium எங்க இருக்கும்? cuboidal brush bordered epithelium PCT, proximal convoluted tubule. Correct? Yes, proximal convoluted tubule for absorption. Lining of intestine. என்னடா சொல்ற? proximal convoluted tubule தானே? PCT ல தானே நமக்கு brush bordered epithelium இருக்கும். For reabsorption, for selective reabsorption. Yes, selective reabsorption எங்க இருக்கும்? brush bordered epithelium, cuboidal epithelium. So lining of intestine கிடையாது. lining of intestineல brush bordered epithelium கிடையாது. வெறும் ciliated epithelium இருக்கும். அதுல microvilli இருக்கும். ciliated சொல்லக்கூடாது. microvillus அதுல இருக்கும். ஓகே, அது இருக்கும் intestineல for reabsorption. பட் இங்க என்ன இருக்கும்? PCT ல தான் brush bordered epithelium. brush border வந்தாலே நம்ம PCT தான் நம்ம மண்டையில வரணும். Which of the following is the most abundant protein in the animal? Most abundant protein, collagen protein, hemoglobin, lectin, insulin. Yes, collagen protein, hemoglobin. The correct answer is collagen protein. Collagen protein is the most abundant protein in animals. Animal protein அப்படினா collagen protein. Okay? Animal protein collagen protein. அடுத்து என்னது? Identify the types of cell junctions that help to stop the leakage of the substances across the tissue. அப்படி leakage stop பண்றதுக்கு என்ன இருக்கு? And facilitate of communication with neighboring cell. அப்படினா first என்னது? First second gap junction. அப்படினா என்னது? Leakage provide பண்ணக்கூடாது. Tight junction and gap junction respectively. So B should be the correct answer. Correct? B should be the correct answer here. Right? Yes. ஏன்னா leakage to stop leakage அப்படினா இது tight junction. Okay, tight junction. அதே வந்துட்டு communication அப்படினா இது gap junction. அடுத்த question. Which is not a function of muscular tissue? Muscular tissue ஓட function என்ன? Locomotion and change in body posture. இது function தான். So இது வராது. Transportation of food.
Yes, muscular tissue இருக்கு, muscles transportation of food பண்ணும். Okay, transportation of gametes. Okay, transmit different kinds of stimuli. Yes, இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஏன்னா மீதி எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஆனா டி வந்து என்னது, இது நியூரல் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ கிடையாது. கரெக்டா? நியூரல் டிஷ்யூ மஸ்குலர் டிஷ்யூ கிடையாது. ரைட்? இது மூணுலயுமே என்னது இருக்கு? மூணுலயுமே ஸ்மூத் மசில்ஸ் இருக்கு, ஸ்மூத் மசில்ஸ் இருக்கு. ஸோ மசில் இன்வால்வ் ஆயிருக்கு இது மூணுலயுமே. ஆனா ஃபோர்த் ஒன்ல இல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். Match the following and choose the correct combination. D என்னது? What is this? Components of connective tissue? Yes, these are the components of connective tissue. அப்பனா D is 1. D1 எங்க இருக்கு? D1 இது வராது, D1 இது வராது. So A or B. A or B ல வேற வித்தியாசமா இருக்கு, A ல வித்தியாசமா இருக்கு. இது smooth muscle, B வந்து smooth muscle. Okay, functioning cannot be directly controlled. Okay, B4 போடலாமா? B4 போடலாமா? எஸ் அப்படின்னு பார்த்தா நம்மளோட B தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, B தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். எஸ், ரைட். அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. எஸ் எஸ் எஸ், involuntary. Involuntary. Which of the following is present between the adjacent bones of the vertebral column? Which of the following is present between the adjacent bones of the vertebral column? Which of the following is present between adjacent bones? Cartilage present ஆயிருக்குமா? Yes. இல்ல intercalated disc present ஆயிருக்குமா? எது present ஆயிருக்கும்? Cartilage or intercalated disc? Cartilage or intercalated disc? Cartilage? Yes, cartilage present ஆயிருக்கும். Intercalated disc or cartilage. Which of the following is present between the adjacent bones of the vertebral column? ஒரு சில பேர் டி சொல்றீங்க, யார் வடிவேல் கண்ணா, இன்னொருத்தர் என்ன சொன்னீங்க, ஏ சொல்றீங்க. Correct answer is cartilage. Okay, the correct answer is what? Cartilage. Cartilage is the correct answer. Which of the following is not a connective tissue? இதுல connective tissue எது கிடையாது? So cartilage is a connective tissue. Yes. Skeletal connective tissue. Neuroglia is a connective tissue. Neuroglia neural connective tissue. இது வந்து neural connective tissue, but neuroglia வராது. Blood is a vascular connective tissue. Adipose tissue, do you think it's a connective tissue? Adipose tissue is the connective tissue. What do you think about adipose tissue? Adipose tissue connective tissue. So neuroglia is the correct answer. Adipose tissue connective tissue வரும். So neuroglia அப்படிங்கிறது correct answer. Glial cells of neurons. அதுதான் என்னது? neuroglia. So நம்மளோட supporting cells of nervous system தான், connective tissue வராது. So neuroglia is the correct answer here. Match list 1 with list 2. Match list 1 with list 2. Choose the correct option from the given. Yes. Bronchioles, ciliated epithelium. Okay. Goblet cell, glandular tissue.
which secretes mucus, so glandular tissue. Tendons, so glandular tissue என்னது B3 வருது. B3 எதுல இருக்கு? இது வராது, இது வராது, இது வராது. அப்போ இது ஒன்னு தான் இருக்கு. B3 னா இது ஒன்னு தான் இருக்கு. So fourth one is the correct answer. Yes, 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 yes. Fourth one is the correct answer here. அடுத்தது next என்னது? Next is, which of the following types of epithelium lines the wall of blood vessels? Already நம்ம பார்த்தாச்சு ciliated epithelium. Same question இங்க கேட்டிருக்காங்க repeatedly. அடுத்தது earwax secreting cells which type of epithelium? Earwax secreting cells have which type of epithelium? Earwax அப்படின்னு என்னது cerumen. Earwax என்னது cerumen. So earwax secrete பண்றது எது? Yes, அது என்னது ஒரு exocrine glandular epithelium. Exocrine system ஏன்னா அது என்ன பண்ணுது ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது, பட் glandular epithelium secretes. அது என்னது ஒரு cerumen gland, ceruminous gland அதுக்கு பேரு. ஸோ அது ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணல, அப்போ அது எண்டோக்ரைன் கிடையாது, அப்போ அது எக்ஸோக்ரைன் glandular epithelium. ஓகே, எண்டோக்ரைன் வராது, அது வந்து ஒரு gland, ceruminous gland அப்படின்னு சொல்றோம். ஸோ glandular epithelium அப்போனா இது வராது, இது வராது. அது ஹார்மோன் செக்ரீட் பண்ணல அப்படின்னா இது வராது. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அடுத்தது எஸ், ஆல்ரெடி நம்ம இது பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, சினாப்டிக் ஜங்ஷன் அப்படின்னா பாஸ் இன்ஃபர்மேஷன் த்ரூ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஸோ டில 3 வரும். டில 3 எங்க இருக்கு? இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னது? பி தான் வரும். B is the correct answer. Yes, B is the correct answer here. Yes, yes, yes. Right. அடுத்த question போலாம். Okay, அடுத்த question என்னது? Okay. Which of the following types of epithelium is present in the bronchioles? And already இதெல்லாமே பார்த்தாச்சு. Ciliated epithelium. Ciliated epithelium. அடுத்தது, choose the correct statement about a muscular tissue. Muscular tissue என்னது? Skeletal muscle fiber are uninucleated, okay, and found in parallel bundles. Parallel bundles ல இருக்குமா skeletal muscle fiber? Okay, correct தான். Okay, correct இருக்கலாம். Interconnected disc allows the cardiac muscle cells to contract as a unit. The walls of blood vessels are made up of columnar epithelium. இது தப்பு, இது தப்பு, இது தப்பு, இதுதான் correct. So first one should be the correct answer. First one இல்ல first one வராது, first one வராது. என்னது? second one தான் வரும். Yes, B is the correct answer. A வராது. Skeletal muscle fibers are uninucleated and found in parallel bundle அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Okay, parallel bundle. So skeletal muscle skeletal muscle fibers are uninucleated and found in parallel bundles. True or false? First one correct தான், skeletal muscle correct தான். என்னது பிரச்சனை இருக்கு இதுல? Intercalated disc allow the cardiac muscle cells to contract as a unit. Okay, NCERT ல என்ன கொடுத்திருக்காங்க? Let me see. என்ன ஆன்சர் வருதுக்கு? A வருமா B வருமா? What is the correct answer for this question?
The question is, choose the correct statement about a muscular tissue. Skeletal muscle fiber are uninucleated and found in parallel bundles. Intercalated discs allow the cardiac muscle cells to contract as a unit. The walls of blood vessels are made up of columnar epithelium. Smooth muscles are multinucleated and involuntary. See, இதுல C and D ங்கிறது தப்பு. இது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஏன்னா blood vessels made up of squamous epithelium. Smooth muscles தப்பு. ஏன்னா இது வந்து smooth muscles are involuntary ன்னு கொடுத்திருக்கு. Involuntary correct தான். பட் multinucleated அப்படின்னு கொடுத்திருக்கிறது அங்க தப்பு. அது smooth muscles are uninucleated. அப்போ C and D ரெண்டுமே என்னது தப்பு. ஆனா ஆனா first one second one எது கரெக்ட்? First one second oneல எது கரெக்ட்? Second one தான் கரெக்ட். எது? Intercalated disc allow the cardiac muscle cells to contract as a unit அப்படிங்கிறது கரெக்ட். அப்போ என்ன பிரச்சனை இருக்கு? skeletal muscle அப்ப parallel bundle கிடையாதா? NCERT-ல நீங்க பாத்துக்கோங்க. NCERT-ல நீங்க செக் பண்ணுங்க. அது அந்த லைன் கொடுத்திருக்காங்களா அப்படிங்கறத நீங்க பாருங்க. So the correct answer should be B. Okay, NCERT-ல நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே NCERT-ல எடுத்து ஓகே அடுத்த क्वेश्चन போலாம். Next question. Choose the correct statements. Bones support and protect softer tissues and organs. Weight bearing functions is served by limb bones. Ligament is the site of production of blood cells. Adipose tissue is specialized to store fats. And tendons attach one bone to another. இப்போ tendons அப்படிங்கிறது bones attach பண்ணுமா? ligament தான் bones attach பண்ணுமா? What bone to another bone? Tendons அப்படிங்கிறது என்னது? Bones with muscles attach பண்ணும். பாருங்க இது இதுல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறது நீங்க செக் பண்ணணும். எஸ் என்ன ஆன்சர் வரும்? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எஸ் 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 A, B and D இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஏன்? ligament is a site of production of blood cells தப்பு. ஓகே ligament blood cells produce பண்ணாது. tendons attach bone to another no கிடையாது. ligaments தான் attach பண்ணும். so C and E தப்பு. நம்ம கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் A, B and D only. எஸ் ஓகே அவ்வளவுதான். ஸோ நம்மளோட அனிமல் டிஷ்யூ இதோட முடிஞ்சது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இதெல்லாமே அக்யூமுலேட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் கேட்ட அத்தனை கொஸ்டின்ஸுமே நான் இங்க கொடுத்தாச்சு. ஓகே இது வரைக்கும் கேட்ட அத்தனை கொஸ்டின் நான் இங்க கொடுத்தாச்சு. இப்போ நம்ம காக்ரோச் பார்க்கலாம். காக்ரோச் இது வரைக்கும் கொடுத்த அத்தனை கொஸ்டின்ஸ்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது காக்ரோச் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ராக் பார்க்கலாம். காக்ரோச் அதுக்கப்புறம் ஃப்ராக். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Uric acid is the chief nitrogenous component of excretory product of the frog, man, earthworm, cockroach. Obviously நம்ம வந்து cockroach பார்த்துட்டு இருக்கோம். அதனால இது cockroach. ஆனா எக்ஸாம்ல சொல்லி கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி cockroach தான் இது அப்படிங்கிறது இல்லையா? ஓகே அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? சரி. We'll start. Just a second. கண்டிப்பா ஃப்ராக் அண்ட் காக்ரோச்ல இருந்து क्वेश्चंस 100% வரும். அதனால தயவு செய்து நான் கொடுக்கிற क्वेश्चंस கொஞ்சம் பாருங்க. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन. Yes. Which of the following correctly state as it happens in the common cockroach? Which of the following correctly state as it happens in the common cockroach? Common cockroachல எது இதுல கரெக்ட்? காமன் காக்ரோச்ல நார்மலா இருக்கிற காக்ரோச்ல இந்த ஃபோர் ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் சொல்லுது? So Malpighian tubules are excretory organs projecting out from the colon. தப்பு. Oxygen is transported by hemoglobin in blood. தப்பு. Nitrogenous excretory product is urea. தப்பு. அப்போ the food is granted by mandible and gizzard. Correct. Yes.
The food is grinded by mandible and gizzard is the correct answer for this question. Yes, 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 yes. Yes, Judah, Jeremiah, Vadivel, correct answer idella. Okay, fourth the correct option. Next, the terga, sterna and pleura of cockroach body are jointed by arthroidal membrane. Arthroidal membrane. Correcta? Cementing glue tappu, cartilage tappu, muscular tissue tappu. Arthroidal membrane is the correct answer. Correcta? Arthroidal membrane. NCRT line. NCRT line அப்படியே கொடுத்திருக்காங்க. Right? சரி. அடுத்தது, the body cells in cockroach discharge their nitrogenous waste in the hemolymph mainly in the form of என்னது? Ammonia. The body cells of cockroach என்னது? potassium urate. The body cells in cockroach discharge their nitrogenous waste in the hemolymph mainly in the form of potassium urate. Yes, potassium urate is the correct answer. Okay, so note பண்ணி வெச்சுக்கோங்க, potassium urate தான் correct answer. சரியா? சரி, அமோனியா கிடையாது, அமோனியா வராது, யூரியா வராது, calcium carbonate வராது. So the correct answer is potassium urate. யூரிக் ஆசிட் தான் ரிலீஸ் பண்ணும். அமோனியால இருந்து யூரியாவா கன்வெர்ட் பண்ணலாம். potassium urate இங்க காக்ரோச்ல வரும். Select the incorrect option with respect to features present in three animals: body, vascular body, blood vascular body, body surface, eyes. காக்ரோச்சோட ஐஸ் எப்படி இருக்கும்? காக்ரோச்சோட ஐஸ் நம்மளுக்கு கம்பவுண்ட் ஐஸ் தானே. காக்ரோச்சோடது கம்பவுண்ட் ஐஸ். எஸ், காக்ரோச்சோடது கம்பவுண்ட் ஐ. சிம்பிள் ஐயும் இருக்கும், கம்பவுண்டும் இருக்கும். டெவலப்மெண்ட் எப்படி? अच्छा, बॉडी सरफेस ऑफ कॉकरोचेस ड्राई, चिटिनस है ना, चिटिनस बॉडी सरफेस ड्राइया இருக்கும். blood vascular system எப்படி? open. blood vascular system is open. correct. incorrect option கேட்டிருக்காங்களா? சரி, ஓகே, பாருங்க. yes, so the correct option is what? development. டெவலப்மெண்ட் தான் இங்க என்னது தப்பா கொடுத்திருக்காங்க. டெவலப்மெண்ட் தான் மாத்தி கொடுத்திருக்காங்க. டெவலப்மெண்ட் கரெக்ட் கிடையாது. ஓகே, ஏன்னா நம்மளோட காக்ரோச்சோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? நம்மளோட காக்ரோச்சோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? ஃப்ராகோட டெவலப்மெண்ட் ஓகே, இன்டைரக்ட் கொடுத்திருக்காங்க, மெட்டமார்போசிஸ். காக்ரோச் டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இங்க. சரியா? சோ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹியர். அடுத்தது, which of the following structures does not open in the genital chamber of female cockroach? which of the following? yes, இந்த மாதிரி क्वेश्चंस தான் சொன்னேன். இந்த மாதிரி क्वेश्चंस தான் கேட்பாங்க. நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன், anal cerci, அதுக்கு அப்புறம் spermathecal, collateral gland, phallic gland, இந்த மாதிரி क्वेश्चंस கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, anal style பத்தி கேட்பாங்க, anal cerci பத்தி கேட்பாங்க. ரைட்? கண்டிப்பா இந்த மாதிரி क्वेश्चंस வரும். தயவு செய்து ப்ராப்பரா படிச்சு வெச்சுக்கோங்க. Yes, the correct answer is a pair of anal cerci. Which of the following structures does not open into genital chamber of female cockroach? A pair of anal cerci is the correct answer here. A pair of anal cerci. Next. Yes. Which of the following features is used to identify a male cockroach from a female cockroach? மேலுக்கு ஃபீமேலுக்கு எப்படி டிஃபரன்சியேஷன் கண்டுபிடிப்பீங்க? ஆன்சர் பண்ணுங்க. Presence of caudal style.
Do anal style is present in the both male and female cockroach? இதுதான் நம்ம question. Posterior end of the abdomen has a pair of anal cerci, anal styles, gonapophysis in male. Anal cerci எங்க இருக்கும்? Both male and female இருக்கும். And anal style only in the males. Anal style எங்க இருக்கும்? Only in the male, female இருக்காது. Anal style அப்படிங்கிறது anal style எங்க present இருக்கும்? Only male, female இருக்காது. Anal cerci எங்க இருக்கும்? Bothல present ஆயிருக்கும். Both male and female present ஆயிருக்கும். So the correct answer இங்க என்னது? What is the correct answer here? Pharynx correct தான். Esophagus correct. Crop correct. Gizzard correct. Ileum, colon and rectum. So pharynx yes எல்லாத்துலயுமே கொடுத்திருக்காங்க. Pharynx correct. Esophagus correct. Esophagus அப்புறம் crop இருக்கும். Crop அப்புறம் தான் gizzard வரும். So இதுதான் நம்மளோட correct answer. A. Crop அப்புறம் gizzard, ileum, colon and rectum. So A should be the correct answer here. A should be the correct answer. Next, if the head of cockroach is removed, it may live for few days because the head holds 1/3 of the nervous system. Okay, 1/3 of the nervous system. Tappe. The supraesophageal ganglia of the cockroach is situated in the ventral part of abdomen. Tappe. அது எங்க present ஆயிருக்கும்? Headல தான் present ஆயிருக்கும். The cockroach does not have nervous system. Tappe. The head holds a small proportion of nervous system while the rest is situated along the ventral part of the body. NCRT line. Yes, this is the correct answer. NCRT line. This is the correct answer. Yes. Yes, Pawan. Yes, Pawan. போதுனடே. அடுத்த question. In cockroach, identify the parts of the foregut. Foregut in cockroach, correct sequence. So foregut அப்படின்னா என்னது? Mouth வரும். Mouthல இருந்து esophagus, esophagus ல இருந்து pharynx தப்பு. Mouth, pharynx, okay. Mouth, pharynx, esophagus, correct. Crop and gizzard. இதுதான் correct answer. D is the correct answer. Yes. Yes, D is the correct answer here. Yes, exactly. அடுத்தது match the following column with reference to the cockroach and select the correct option. Grinding of the food, secrete gastric juice, 10 pairs and anal cerci. இங்க பாருங்க, இந்த மாதிரி questions வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க 4 தான் இருக்கு, ஆனா இங்க 5 இருக்கு, பாத்துக்கோங்க. ஓகே, ஹெப்படிக் சிகே இப்படி போட்டா B1 போட்டா என்ன வரும்? B1 போட்டா A is the correct answer. என்னடா பவன் ABCD எல்லாமே சொல்லிருவியாட்டு இருக்கு? Yes, okay. அடுத்த question. Which of the following characteristics is incorrect with respect to cockroach? ring incorrect statement கேட்டிருக்காங்க. So incorrect mark பண்ணி வச்சுக்கோங்க. Incorrect. Okay. அடுத்தது a ring of gastric ceca is present at the junction of midgut and hindgut. Okay. Between midgut and hindgut கிடையாது. Midgut and hindgut கிட்ட malphigian tubule தான் இருக்கும். Gastric ceca இருக்காது. So இது தப்பு. So first one is the correct answer. இது அப்போ வராது. Okay. So first one is the correct answer here. Okay. ring of gastric ceca வராது. ஏன்னா midgut and hindgut கடையில என்ன வரும்? malpighian tubule தான் வரும். அடுத்த question. Select the correct statement about periplaneta. Grinding of fruit. So correct statement கேட்டிருக்காங்க. Correct. So grinding of food is carried out by gizzard and mandibles. Correct. So 1 is the correct answer. 6 to 8 hepatic ceca occurs between the midgut and hindgut. தப்பு. A pair of anal cerci found only in male. தப்பு. Anal cerci ரெண்டுலயுமே present ஆயிருக்கும். Style மட்டும் தான் male இருக்கும். All the above வராது. So first one is the correct answer.
Yes. அடுத்தது tegmina in cockroach arises from tegmina in cockroach arises from tegmina in cockroach arises from, yes, mesothorax is the correct answer. Mesothorax is the correct answer. Mesothorax. Tegmina arises from mesothorax. அப்போ இது வராது, இது வராது, இது வராது. அடுத்தது. Yes, yes. Given below are two statements. Given below are two statements. Assertion, reason, question. With the help of several omitida, with the help of several omitida, cockroach can perceive several images of an object, that is mosaic vision. 100% correct. Okay, compound eyes. நிறைய 2000 hexagonal omitida இருக்குல்ல அதுதான். Next, reason. Mosaic vision gives more sensitivity but less resolution. 100% correct. Okay, so ரெண்டுமே correct and this is like explaining also. Okay, so yes, B is the correct statement. B is the correct statement. I mean correct answer. Yes, B is the correct answer here. Okay, last question of cockroach. Cockroach oda last question இதுதான். Okay, cockroach oda last question. என்னது? Match list 1 and 2. இல்ல, இன்னொரு question இருக்கு. So என்னது? Crop. Crop என்ன வரும்? Crop என்ன பண்ணும்? It stores food. சரி. அப்போ stores food எங்க இருக்கு? A4. A4 னா ஏல தான் இருக்கு. அப்போ இது வராது. So A is the correct answer here. Because போட்டாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். இங்க பாரு, இங்க because போடு. With the help of several omitida, a cockroach can perceive several images of an object, that is mosaic vision. Okay, because mosaic vision gives more sensitivity but less resolution. Okay, so R is the correct explanation. All right, more sensitivity is the key word here. More sensitivity is the keyword here. So crop என்னது? Storage of food. So A4. A4 na first one is the correct answer. ஏன்னா நீங்க அப்படி கரெக்டா இல்லையான்னு மேட்ச் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ண இன்னொன்னு பார்க்கலாம். ஹெப்படிக் சிக்கு ரேண்டம்லி சி எடுத்து 2க்கு பார்க்கும்போது C2 மேட்ச் ஆயிருச்சு. வேற எங்கேயுமே C2 மேட்ச் ஆகல. அப்போ இதுதான் கரெக்ட். A is the correct answer. Okay, okay. This is the last question of the cockroach. Malpighian excretion in cockroach is performed by all except excretion के hepatic cica का संबंधமே கிடையாது இல்லையா? Hepatic cica should be the correct answer. Fat body, uricose gland and Malpighian tubules இது மூணுமே responsible for excretion. Fat body என்ன பண்ணிருக்கும்? Some amount of urea it will store and it will excrete. Okay, so uricose gland அதே மாதிரி தான். It will store the urea and it will excrete. Urea or uric acid? It's a cockroach. It's not urea. அத இதோட excretory product என்னது? Uric acid. அடுத்தது uric acid is the excretory product. So hepatic cica is the correct answer. Yes. Okay. Yes, yes. Uric acid because it's arthropoda. Yes, exactly. Exactly. சரி. So என்ன பண்ணலாம்? We'll go on a short break. We'll go on a what? Short break for 10 to 15 minutes. 15 minutes we'll take a short break of 15 minutes and we will be back. We'll be back after 15 minutes and we will continue frog. நம்ம frog பார்க்கலாம். Frog முடிச்சிட்டு we'll go to what? Biomolecules. Okay, frog முடிச்சிட்டு biomolecules போலாம்.
ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் ஆரம்பிக்கலாம். என்னது நெக்ஸ்ட் ஸ்லைட் ஆரம்பிக்கலாமா? என்னது ஃப்ராக். ஸோ ஃப்ராக் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், கரெக்டாக? ஸோ ஃப்ராக் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ராக் டாப்பிக்லேருந்து ஒரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். நிறைய கொஷின் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்திருக்கு, அதனால ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். சரியா? ஓகே, எல்லோரும் இருக்கீங்களா இங்கே? சரி, இந்த காலையில் வந்தவங்க எல்லாருமே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, த ஃபர்ஸ்ட் கொஷின், ஒரே நிமிஷம். நம்ம எல்லாமே பார்க்குறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், அதனால் இது எல்லாமே கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட் வந்திருக்குங்கிறனால தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நான் காட்டுறது நீங்கள் ஒரு தாட்டி ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாமா? Frogs differ from the humans in possessing. Frogs differ from humans possessing what? Thyroid as well as parathyroid gland, paired cerebral hemispheres, say hepatic portal system, nucleated red blood cells. எது கரெக்ட் ஆன்சர்? இங்க கரெக்ட் ஆன்சர் எது கரெக்ட் ஆன்சர்? இங்க thyroid as well as parathyroid gland. Thyroid as well as parathyroid gland is the correct answer. Frog differ from என்னது thyroid as well as parathyroid ரெண்டுமே இருக்குமா? இதுல தான் இது ஹியூமன்ஸ்க்கு ரெண்டுமே இருக்கும், ஆனா ஃப்ராக்ஸ்ல அப்படி கிடையாது. அதுதான் கரெக்ட் ஆன்சர். thyroid as well as parathyroid. hepatic portal system ஃப்ராக்லயும் இருக்கும், ஹியூமன்ஸ்லயும் இருக்கும், ரெண்டுலயுமே இருக்கும். ஓகே, நியூக்ளியேட்டட் ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸ். ஓகே, இல்ல 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 கிடையாது கிடையாது கிடையாது. தைராய்டு கிளாண்ட் இதுலயும் இருக்கும். தைராய்டு கிளாண்ட் எங்க இருக்கும்? ஃப்ராக்லயும் பாராதைராய்டு இருக்கும். அப்ப என்ன இருக்காது? நியூக்ளியேட்டட் ஆர்பிசி. நம்மளோட ஹியூமன் ஆர்பிசி என்னது? ஹியூமன் ஆர்பிசி. ஹியூமன்ல நம்மளோட ஆர்பிசி எப்படி இருக்கும்? ஏ நியூக்ளியேட்டட். அண்ட் இங்க ஃப்ராக்ல என்ன இருக்கும்? ஃப்ராக்ல நியூக்ளியேட்டட். சோ இதுதான் என்னது டிஃபரன்ஸ். சோ டி ஷுட் பி த கரெக்ட் ஆன்சர், நாட் ஏ. Parathyroid frogலியும் present ஆயிருக்கும். Yes, correct. So D is the correct answer here. அடுத்த question. Select the correct route for the passage of sperms in the male frog. Male frogல passage of sperm கான correct route என்ன? Passage of sperm க்கு correct route என்ன? Testis, vasa efferentia, கிட்னி வராது. கிட்னிக்கு முன்னாடி என்ன போகும்? இப்போ ரெண்டு இடத்துல இந்த மாதிரி ரெண்டு கிட்னி கொடுத்துருப்பாங்க, இதுல இந்த ஒரு டியூப் மாதிரி இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் போயிருக்கும் இல்லையா? ஸோ என்னது? டெஸ்டிஸ், வாசா எஃபரன்சியா, பிடஸ் கனல், யூரேட்டர் அண்ட் க்ளோயக்கா. ஓகே, எஸ், பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். என்ன கரெக்ட் ஆன்சர்? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2ல 3, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ எஸ், திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹியர். கரெக்டா? அடுத்தது என்னது? அடுத்தது frog's heart when taken out of the body continues to beat for some times. Select the best option from the following statements. Frog's heart when taken out of the body continues to beat sometimes. Select the best option from the following statements. Frog is a poikilotherm. Temperature ko adukku sambandha irukka? Frog does not have any coronary circulation. ஓகே, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா? இல்ல. அப்ப ஹார்ட் இஸ் மயோஜெனிக் இன் நேச்சர். இது கரெக்ட். சோ இருக்கலாம். ஹார்ட் இஸ் ஆட்டோ எக்ஸைட்டபிள். இது கரெக்ட். சோ சி அண்ட் டி கரெக்ட். எதுல இருக்கீங்க? இல்ல. எஸ், சி அண்ட் டி. சோ third option is the correct answer. C and D. Heart is myogenic in nature and heart is auto excitable. Clear? Yes. கிளியரா? ஓகே, அடுத்தது என்னது? சரி, அடுத்தது என்னது? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃப்ராக் ஓடது.
ஓகே, இது வரைக்கும் கேட்டது நம்ம சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? காக்ரோச்ல இருந்து நிறைய கொஸ்டின் வரும், ஃப்ராக்ல இருந்து அவ்வளோ கொஸ்டின் வராது. அடுத்தது பயோமாலிக்யூல்ஸ். அடுத்த சாப்டர் என்னது? பயோமாலிக்யூல்ஸ். ஃப்ராக்ல 3 கொஸ்டின் தான் நம்ம பார்த்தோம். பட் இதுக்கு மேல ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம ஓவரால் உங்களுக்கு நான் தரேன், அதை நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகே, ரிலேட்டட் டு ஹார்ட்டோட சைனஸ் வெனோசஸோடது, அதுக்கப்புறம் நம்மளோட மிட் பிரெயின் ஆஃப் த ஃப்ராக், இதெல்லாமே இருக்கு, நான் உங்களுக்கு தரேன். குட் ஆஃப்டர்நூன் அனீஷ் குமார், வெரி குட் ஆஃப்டர்நூன், வெரி குட் ஆஃப்டர்நூன். We'll finish this biomolecules and then we'll go for lunch. After finishing biomolecules, we'll go for lunch, and after lunch we will start what? Microbes in human welfare. Lunch முடிச்சிட்டு வந்து microbes பார்க்கலாம். சரி, biomolecules முடிச்சிட்டு லஞ்சுக்கு போலாம். sorry sorry I'm sorry. Okay, biomolecules, the first question. டெலிகிராம் சேனல் நேமா? டெலிகிராம் சேனல் இப்போதைக்கு ஃபிசிக்ஸ் வாலா ஓட ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் தமிழுக்கு இனி வரல, வரும். அது வந்து நீட் எக்ஸாம் முடிச்சோன்னு டெலிகிராம் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் 2 சேனலுமே ஃபிசிக்ஸ் வாலாக்கு வரும். ஆனால் பர்டிகுலர்லி இப்போது நம்ம சேனல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு சேனல் கிரியேட் பண்ணிடலாம் என்னோட பேரில். சரியா? இன்னைக்கு டெலிகிராம் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். இன்ஸ்டாகிராம் சேனல் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சுன்னா தருண் திவாரி PWன்னு இருக்கும், அது நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் பயோமாலிக்யூல்ஸ். Which monosaccharide does not show optical isomerism? Which monosaccharide does not show optical isomerism? Which monosaccharide does not show optical isomerism? What is the correct answer? What is the correct answer? The correct answer is which monosaccharide does not show optical isomerism? The correct answer is dihydroxyacetone. Dihydroxyacetone is the correct answer. Dihydroxyacetone is the monosaccharide which will not show any optical isomerism. இது எல்லாத்துக்குமே இருக்கு, ஆனா இதுக்கு மட்டும் கிடையாது. Which one of the following is not constituent of cell membrane? Cell membrane ஓட constituent எது கிடையாது? கொலஸ்ட்ரால் செல் மெம்பரேன்ல பிரசன்ட் ஆயிருக்குமா? பாஸ்போலிபிட் கண்டிப்பா பிரசன்ட் ஆயிருக்கும், கொலஸ்ட்ரால் கண்டிப்பா பிரசன்ட் ஆயிருக்கும். புரோலின் இருக்குமா? புரோலின்ங்கிறது என்னது? புரோலின் இருக்குமா? எஸ், இருக்காது. புரோலின் இருக்காது. ஸோ கிளைகோலிபிட், எஸ், கிளைகோலிபிட் ஆப்வியஸ்லி கிளைகோலிபிட் கண்டிப்பா இருக்கும், புரோலின் இருக்காது. ஸோ நம்மளோட கரெக்ட் ஆன்சர் இதுதான். புரோலின் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஹியர். ஓகே, புரோலின் தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, இது NCERT ஸ்ட்ரக்சர். Which one of the following structural formula of two organic compound is correctly identified along with its related functions? So இது NCERT ஓட ஸ்ட்ரக்சர். கரெக்டா? இது என்ன ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்க பார்க்கலாம். இது எதோட ஸ்ட்ரக்சர்? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? லெசித்தின். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? லெசித்தின் தானே? எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் லெசித்தின். சரி, அப்போ பி என்னது? பி என்னது? பி பியூரின் பிரிமிடின் பார்த்துருக்கீங்களா? எஸ், பியூரின் பிரிமிடின் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதில் என்ன வரும்? இதில் செக் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். பி கிடையாது. பி இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். யுவர் கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. ஏன் ட்ரைகிளிசரைட்ஸ் கொடுத்துருக்காங்க? தப்பு. ஏ வந்து லெசித்தின் கரெக்டாக கொடுத்துருக்காங்க 4th ஆப்ஷன்ல. ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, which one of the following sets of monosaccharides form sucrose? இதுல எது ரெண்டு சேர்ந்தா சுக்ரோஸ் ஃபார்ம் ஆகும்? சுக்ரோஸ் ஃபார்ம் ஆகுறது என்ன வேணும்? இப்போ குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ், குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸ், ஓகே, ஃப்ரக்டோஸ் பிளஸ் இது மாதிரி இருக்கா காம்பினேஷன். ஸோ எது சுக்ரோஸ் ஃபார்ம் பண்றதுக்கு? சுக்ரோஸ் இஸ் அ டைசாக்கரைடு. கரெக்டா? சுக்ரோஸ் இஸ் அ டைசாக்கரைடு. இதுதான் நம்மளோட
cane sugar. இதுதான் நம்மளோட cane sugar. Cane sugar அப்படின்னா sugar caneல இருந்து எடுக்கிறது. இதுதான் என்னது? It's not good for your health. It increases sugar glucose level. Okay, so yes. இது எது ஃபார்ம் ஆகும்? குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ். அப்ப கரெக்டா? குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் ஃபார்ம்ஸ் சுக்ரோஸ். Glucose plus fructose forms sucrose. Alpha and beta fructose. Alpha glucose and beta fructose. எங்க இருக்கு? பீட்டா டி இது வராது. இது வரலாம். ஆல்பா டி, பீட்டா டி. ஓகே. Fructopyranose varadu. D should be the correct answer. Your correct answer should be D. Your correct answer should be what? D. Fourth one. In answer. D should be the correct answer. Yes, glucopyranose and fructofuranose. அடுத்தது இதுல பாருங்க structure. Which one out of A to D given below correctly represents the structural formula of basic amino acid. Basic amino acid அப்படினா இப்போ acidic basic கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு amino acid sequenceல ஒரு amino acidல ரெண்டு ஒண்ணுக்கு மேல இருந்துச்சு for or maybe acidic comparisonல basic amino acid. basic என்னது? amino group வந்து அதிகமா இருக்கு இல்ல basic group அதிகமா இருக்கு comparing to acidic carboxylic group அப்படினா அது basic amino acid. கரெக்ட்டா? சோ இதுல basic amino acidல செக் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல எவ்வளவு இருக்கு? D should be the correct answer here. D should be the correct answer. Yes. இதுல correct answer எது? D. புரிஞ்சிருச்சா? Which one of the most abundant protein? Collagen. Collagen is the most abundant protein. நம்ம இதுக்கு முன்னாடி structural organizationலயும் பார்த்தோம். Collagen is the most abundant protein. அடுத்த question. The most abundant intracellular cation. The most abundant intracellular cation. எது? The most abundant intracellular cation எது? The most abundant intracellular cation? Yes, intracellular cation. அப்படினா intracellularனா செல்லுக்குள்ள இருக்கிறது. என்னது? potassium. So potassium is the most abundant intracellular cation. இப்போ ஒரு செல் இருக்கு, அதுல நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ்க்குள்ள இதுக்குள்ள இருக்கிறது தான் இன்ட்ராசெல்லுலர். இதுக்குள்ள பொட்டாசியம் அதிகமா இருக்கும், வெளியே சோடியம் அதிகமா இருக்கும். ஸோ சப்போஸ் இப்போ இன்டர்செல்லுலார் அப்படின்னு சொன்னா சோடியம், அதே இன்ட்ராசெல்லுலார் அப்படின்னு சொன்னா அது பொட்டாசியம். Macromolecule chitin is chitin and chitin is a it is a component which is present, polysaccharide which is present in the cell wall. है ना? cell wall में present आएगा. ये fungal cell wall में present आएगा. correct? chitinous or arthropoda लेने आएगा chitinous आएगा. So chitin may be a chitin exoskeleton, right? Here, so chitin कर देने it is a polysaccharide. Simple polysaccharide, nitrogen containing polysaccharide. Nitrogen containing polysaccharide. Correct? Chitin is a nitrogen containing polysaccharide. So this is the correct answer. Nitrogen containing polysaccharide. அதுதான் நம்மளோட chitin or chitin அப்படின்னு சொல்லலாம். Okay. Which one of the following is a non-reducing carbohydrate? Non-reducing. Reducing ku non-reducing ku difference இருக்கா? So non-reducing எது இதுல? இதுல non-reducing என்னது? Only non-reducing what we have in the carbohydrateல நம்ம படிச்சதுலயே non-reducing அப்படின்னு பார்த்தா சுக்ரோஸ் மட்டும்தான் இல்லையா? சுக்ரோஸ் நம்ம பார்த்தோம், இது எல்லாமே reducing தான் நம்ம பார்த்தோம். பட் சுக்ரோஸ் அப்படிங்கிறது non-reducing பார்த்தோம். இந்த சென்ஸ் பார்த்திருப்பீங்க, நீங்க படிச்சிருப்பீங்க. கரெக்டா? எஸ்.
Sucrose. Sucrose is a non-reducing Sucrose is a non-reducing carbohydrate. Okay, next. Alright, the chitinous exoskeleton of arthropod is formed by the polymerization of the chitinous exoskeleton. The cockroach நீங்க படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. இதுலயும் இருக்கு பாருங்க. Chitinous exoskeleton எதுல இருக்கும்? N-acetyl glucosamine. வெறும் glucosamine கிடையாது. N-acetyl glucosamine. N-acetyl glucosamine is the correct answer. N-acetyl glucosamine is the correct answer. N-acetyl glucosamine. N-acetyl glucosamine. அடுத்த question. One of the major components of cell wall of most fungi. One of the major component. என்னது? Obviously, அது chitin or chitin. Okay, chitin or chitin, which is a polysaccharide and a nitrogen containing polysaccharide. Alright, அடுத்த question. A typical fat molecule is made up of or fatல என்ன இருக்கணும்? Glycerol இருக்கணும், fatty acid இருக்கணும். ஆனா எவ்வளோ glycerol இருக்கணும், எவ்வளோ fatty acid இருக்கணும்? ஒரு glycerol இருக்கணும். சரி, அப்ப எவ்வளோ fatty acid இருக்கணும்? 3 fatty acidனா அது triglyceride. 2 fatty acidனா அது என்னது? Diglyceride. ஒரு fatty acidனா அது monoglyceride. Okay? So இதுக்கு correct answer என்னது? ஒரு typical fat molecule அப்படின்னா triglyceride. அப்போ அதுல 3 fatty acid and ஒரு glycerol இருக்கணும். கரெக்டா? 3 fatty acid இருக்கணும் and ஒரு glycerol molecule கண்டிப்பா present ஆயிருக்கணும். Yes? So the correct answer is 1 glycerol and 3 fatty acid molecule. B is the correct answer. Okay? Yes. Which of the following is the least likely to be involved in stabilizing the three-dimensional folding of most proteins? Which of the following is the least likely to be involved in stabilizing the three-dimensional folding of most proteins? Which of the following is the least likely to be involved in stabilizing the three-dimensional folding of most proteins? The correct answer is ester bonds. Correct answer is what? Ester bonds. Yes, ester bonds are the ester bond is the correct answer. Is the correct answer? Ester bond. Which of the following is the least likely to be involved in stabilizing the three-dimensional folding of most proteins? Ester bond. அடுத்தது. Which of the following is not polymeric? இதுல protein polymer. Yes, protein is a polymer. Protein is a polymer of amino acids. Polysaccharides, polymer of glucose. Okay, nucleic acid, polymer of nucleotides. So lipid is the correct answer. Lipid is not a polymer of anything. So lipid is not a polymer. Lipidங்கிறது ஒரு polymer கிடையாது. அதுல glycerol இருக்கும், fatty acid இருக்கும், அவ்வளவுதான். அது polymer கிடையாது. Okay, polymer na more than 10 same molecules are joined together to form polymer. Polymer என்ன? 10க்கு மேல ஒரே மாதிரி இருக்கிற மாலிக்யூல் எல்லாமே ஒன்னு சேர்ந்து அதுக்கு பேர் பாலிமர். ஆனா லிபிட் அப்படி கிடையாது. சோ லிபிட்ங்கிறது பாலிமர் கிடையாது. அடுத்தது, the two functional group characteristics of sugars are the two functional group characteristics of sugars are the two functional group characteristics of sugars are carbonyl and hydroxyl. Carbonyl and hydroxyl. Carbonyl and hydroxyl is the correct answer. Okay, carbonyl and hydroxyl. Okay. அடுத்தது, which of the following is an amino acid derived hormone? Amino acid derived hormone அப்படின்னா டைரோசின் டெரிவேட்டிவா இருக்கும். டைரோசின் டெரிவேட்டிவ்ல இது கிடையாது, estradiol கிடையாது. Epinephrine is the டைரோசின் டெரிவேட்டிவ். ஏன்னா அமினோ ஆசிட் டெரிவேட்டிவ்னது எபினெஃப்ரின், நாரெபினெஃப்ரின், இது எல்லாமே நம்ம தைராக்சின், அதெல்லாமே தைராய்டு கிளாண்ட் ஹார்மோன். அது என்னது? அது amino acid derivative hormone. அது epinephrine is the correct answer here. Next, which of the following glucose transporters is insulin dependent? Insulin dependent biomolecule chapter நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு டேபிளர் காலம் இருக்கு. அந்த டேபிளர் காலம் ரொம்ப முக்கியம். Biomoleculesல டேபிளர் காலம் ரொம்பவே முக்கியமானது. ஓகே,
டேபிளர் காலம் இருக்கிற அத்தனை டேபிளர் காலம் செகண்டரி மெட்டபாலைட்டோட டேபிளர் காலம் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். செகண்டரி மெட்டபாலைட்டோட டேபிளர் காலம் ப்ளஸ் இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் எலிமெண்டோட டேபிளர் காலம், புரோட்டீன் எவ்வளோ இருக்குது, நியூக்ளிக் ஆசிட் எவ்வளோ இருக்குது, லிப்பிட் எவ்வளோ இருக்குது, அந்த டேபிளர் காலம் ப்ளஸ் இந்த டேபிளர் காலம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ப்ரோட்டீன்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. GLUT4 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, குளுக்கோஸ் டிரான்ஸ்ஃபரேஸ். இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். இங்கே இன்சுலின் டிபெண்டன்ட் குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் எது அப்படின்னு கேட்டால் GLUT4, GLUT4 அப்படிங்கிறது தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். அந்த டேபிளர் காலம்லேயே கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சரி. அடுத்தது கான்கனாவல்லின் என்னது இது? இது என்னது? ஓகே, இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த டேபிளர் காலம். டேபிளர் காலம்லேருந்து ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, என்ன கேட்டுட்டு இருக்காங்க? டேபிளர் காலம்லேருந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வருது, நீங்கள் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, அதனால தான் நான் இது கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. என்ன ஆன்சர் வரும்? இட்ஸ் அ லெக்டின். என்ன கொடுத்துருக்காங்க? லெக்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளர் காலம் எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ், லெக்டின் கொடுத்துருக்காங்களா? எஸ் எஸ் எஸ், கரெக்ட் ஆன்சர் இஸ் லெக்டின். ஓகே, எஸ். அடுத்தது, which are the following organic compounds the main constant of lecithin? லெசித்தினோட மெயின் காம்போனன்ட் என்னது? என்னது? lecithin phospholipid. Phospholipid is the correct answer. Phospholipid is the main constituent of lecithin. Lecithinோட phospholipid is the main constituent. ஓகே, அடுத்தது Ramachandran plot. Ramachandran plot is used to confirm the structure of Ramachandran plot is used to confirm the see Ramachandran plot பத்தி நீங்க என்னது உங்களுக்கு 2019ல கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चन. இந்த क्वेश्चन 2019ல கேட்டிருக்காங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், சாப்டருக்கு முன்னாடி ஒரு ஷீட்ல ஒரு 2 சயின்டிஸ்ட் பேரோ இல்லை ஒரு ஹிஸ்ட்ரியோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கொஷின்ஸ் வரும், அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது 2019ல கேட்ட கொஷின், சாப்டருக்குள்ள இல்லை, ஆனால் வெளியே இருக்கு. ஓகே, அது ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு. அதுலேருந்து கொஸ்டின் வந்திருக்கு 2019ல. ஸோ கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ என்ன ஆன்சர் இதுக்கு? வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? த கரெக்ட் ஆன்சர் இஸ் ப்ரோட்டீன். ஓகே, ராமச்சந்திரன் பிளாட் எதுக்கு? ப்ரோட்டீன் கன்ஃபார்ம், ப்ரோட்டீன்காக. ஓகே, கன்ஃபார்ம் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஆல்ரைட், சரி. அடுத்த கொஸ்டின், which are the following, match the following, choose the correct option from the following. Okay, correct answer என்னது? Cell wall possess peptide inhibitor of secondary metabolite cell wall material in fungi is your chitin. So C is 3, C3 அப்படின்னா நம்மளுக்கு B இதில் தான் கரெக்டாக இருக்கு. B is the correct answer here. Yes, B is the correct answer. Alright, சரி. அடுத்த question போலாமா? Next question. Yes, identify the basic amino acid from the following. இந்த நாலுலையுமே எது பேசிக் அமினோ ஆசிட்? இந்த நாலுலையுமே எது பேசிக் அமினோ ஆசிட்? இந்த பேசிக் அமினோ ஆசிட் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், குளுட்டமிக் ஆசிட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ டைரக்டா இது கிடையாதுன்னு தெரியும். பட் இந்த மூணுல எது? வேலைன், டைரோசின், லைசின், இதுல பேசிக் அமினோ ஆசிட் எது? which one is the basic amino acid? Yes, the correct answer is lysine. Correct? The correct answer is lysine. Yes. Lysine is the correct answer. Lysine is the basic amino acid of these four. Okay, சரி. அடுத்த question, which of the following is the most abundant protein? ஐயோ, திருப்பி அதே question வருது அப்படின்னா என்ன? ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது 2019 question. ஓகே, 2019ல 20ல கேட்டிருக்காங்க இந்த question. ஓகே, ஸோ ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க, அதனால பார்த்துக்கோங்க. Identify the substances having glycosidic bond and peptide bond respectively in their structure. So glycosidic bond அப்படின்னா குளுக்கோஸ்ல இருக்கும், peptide bondனா என்ன இருக்கும்? அமினோ ஆசிட் இடையில, அமினோ ஆசிட் இடையில இருக்கும். ஸோ புரோட்டீன்ல இருக்கும். அப்போ என்னது? சிட்டின், இனுலின், கிளிசரால் வராது. சிட்டின், இனுலின் அண்ட் செல்லோஸ், இது என்னது? மூணுமே சுகர் தான். ஸோ மூணுல எது வேணா இருக்கலாம். ட்ரிப்சின் அப்படிங்கிறது புரோட்டீன், இன்சுலின் அப்படிங்கிறது புரோட்டீன், லெசின் அப்படிங்கிறது என்னது? லெஸ்தின் அப்படிங்கிறது புரோட்டீனா? So என்ன ஆன்சர் வரும் இங்க? What is the correct answer? கண்ணா லட்டு தின்ன ஆசையா? The correct answer is inulin and
insulin. Inulin and insulin. Yes, inulin and insulin. லட்டு தின்னு ஆசையா? சரி, ஆசைன்னா சொல்லு, வாங்கி தரேன் லட்டு, வந்து சாப்பிட்டு போ. கண்ணா இன்னொரு லட்டு தின்ன ஆசையா? ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் இன்கரெக்ட். இதுல எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? இதுல எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? Glycine is an example of lipid. தப்பு. Glycine is not an example of lipid. So நம்மளோட correct answer என்னது? இதுதான் B. B is the correct answer here. Because sulfur, cystineல sulfur கண்டிப்பா இருக்கும். Sulfur containing amino acid அப்படின்னு சொன்னா அது cysteine. Okay, sulfur containing amino acid என்னது? அது cysteine. Lecithin contain phosphorus. Yes, phospholipid இருக்கும். So obviously this is correct. Tyrosine possess aromatic ring. Yes, tyrosine possess aromatic ring. So the incorrect statement na B தான். ஓகே, பி என்னது? நம்மளோட இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, which of the following are not secondary metabolites? சொன்னல செகண்டரி மெட்டபாலைட்ல இருந்து क्वेश्चन கண்டிப்பா வரும். இதுதான் செகண்டரி மெட்டபாலைட். எது இல்ல? பிளான்ட்டோட செகண்டரி மெட்டபாலைட் கிடையாது அப்படின்னு ஒரு क्वेश्चन இருக்கா? எது பிளான்ட்டோட செகண்டரி மெட்டபாலைட் கிடையாது? சோ நம்மள அமினோ ஆசிட் என்னது? இது செகண்டரி மெட்டபாலைட் கிடையாது. கரெக்ட்டா? இது மோனோமர். Glucose is a monomer. இது secondary metabolite கிடையாது. So B is the correct answer. மீதி எல்லாமே என்னது? Secondary metabolite தான். Next in the question. Yes, yes, B is the correct answer, Harini. Very good, very good, very good. அடுத்த question. Protein என்ன இருக்கும்? Proteinனா peptide bond இருக்கும். Very good. Proteinனா peptide bond இருக்கும். So A4. A4ல எது இருக்கு? A4ல இது ஒன்னு இருக்கு, இது ஒன்னு இருக்கு. அப்ப இது வராது, இது வராது. அப்போ இது ரெண்டுல ஏதோ ஒன்னு வரும். அப்ப இதுல Bல டிஃபரெண்டா இருக்கு. சரி, நியூக்ளிக் ஆசிட் பார்க்கலாம். நியூக்ளிக் ஆசிட் phosphodiester bond, phosphodiester bond. Yes, நியூக்ளிக் ஆசிட் phosphodiester bond இருக்கலாம். So C2. C2 எங்க இருக்கு? C2 Aல ஆப்ஷன்ல இருக்கு. So A is the correct answer here. சரியா? A is the correct answer. புரிஞ்சதா? பாலிசாக்கரைட் என்னது? கிளைகோசிடிக் பாண்ட் தானே? D3. பாலிசாக்கரைட்னா கிளைகோசிடிக் பாண்ட். இங்க பாருங்க D2 இருக்கு. அப்போ இது தப்பு. D3 இருக்கு. அப்போ இது கரெக்ட். எஸ். அடுத்தது, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். இதுல இன்கரெக்ட் பேர் எது? வாட் இஸ் த இன்கரெக்ட் பேர்? இன்கரெக்ட் பேர் எது? ஆல்கலாய்ட்ஸ், கோடின். ஓகே. டாக்ஸின், அப்ரின், லெசித்தின், இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ட்ரக்ஸ், ரெசின். இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். Next question. Yes, Harini, correct. Next question. Which following are the statements with reference to lipids? Lipids having one single bond are called unsaturated fatty acid. One single bond, only single bond are called unsaturated. இப்போ saturated அப்படின்னா தான் single bond இருக்கும். So first one தப்பு. எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்களா? கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, அப்போ இது தப்பு. ஓகே, lecithin is a phospholipid. Correct. So B correct. Trihydroxypropane is glycerol. Trihydroxyனா propane, அது வந்து glycerolக்கு இன்னொரு பேரு. So correct. Trihydroxypropane அது வந்து glycerolக்கு இன்னொரு பேரு trihydroxypropane தான். So B correct, C correct. Palmitic acid has 20 carbon atoms. தப்பு. Arachidonic 16 தப்பு. So D and E தப்பு. So B and C only. B and C only. C is the correct answer. Yes, C is the correct answer. All right. அடுத்த question you can answer. Which of the following organic compound is correctly related with its function? Correctly related with its function.
uridine, a nucleotide that makes up RNA. RNAல யுரேசில் இருக்கும். ஆனா RNAல என்ன இருக்கும்? யுரேசில் இருக்கும். யூரிடின் அப்படிங்கிறது நியூக்ளியோசைடு. கரெக்டா? அதுல நம்ம என்ன பண்ணுவோம்? அது யூரிடிலிக் ஆசிட் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு தப்பு. செகண்ட் ஒன் என்னது? செகண்ட் ஒன் என்னது? கரெக்ட்லி மேட்ச் தானே கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. ஸோ இது தப்பு. செகண்ட் ஒன் என்னது? பாஸ்போகிளிசரைட்ஸ், a component of cell membrane. பாஸ்போகிளிசரைட்ஸ்னா கிளிசரைட் இருக்கு அண்ட் பாஸ்பேட் இருக்கு, பாஸ்பரிக் ஆசிட் இருக்கீங்க. ஸோ இது கரெக்ட் ஆன்சர். செரைன் a non-protein amino acid. Serine is a amino acid which forms some protein. Yes, of course, இது தப்பு. GLUT4 inhibits glucose transportation. தப்பு. So B is the correct answer. B is the B is the correct answer here. Okay, B is the correct answer. அடுத்தது exoskeleton of arthropod. Obviously, it's a chitinous exoskeleton. So B is the correct answer. Chitinous exoskeleton. Next question. Read the following statements on lipids and find out correct set of statements. Read the following statements on lipids and find out correct set of statements. Okay. Gingerly oil லாம் போட்டிருக்காங்க. Okay. A. Lecithin found in the plasma membrane in the glycolipid. தப்பு. The phospholipid. Saturated fatty acid possesses one or more carbon double bond. இருக்காது. அது unsaturated மாறிடும். Double bond இருந்தா. Gingerly oil has lower melting point, hence remains as oil in water. In winter, sorry. Correct. Lipids are generally insoluble in water, right? But soluble in some organic solvents. Correct. When fatty acid is esterified with glycerol, okay, fatty acid esterified with glycerol, monoglycerides are formed. Okay, correct. So ஒரு glycerol கூட ஒரு glycerol இருக்கு அப்படின்னா அது கூட ஒரு fatty acid போட இது monoglyceride, ரெண்டு fatty acid போட diglyceride, மூணு fatty acid esterification. இதுனா என்னது? ester bond ஆட் பண்றது, ஏன்னா வாட்டரை ரிமூவ் பண்றது. ஓகே, வாட்டரை ரிமூவ் பண்ணி அங்கே ester bond ஃபார்ம் பண்ண வைக்கிறது கரெக்ட். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ C, D and E கரெக்ட் அப்படின்னு பார்த்தா B option is the correct answer. Yes, B option is the correct answer here. Okay, B option is the correct. Right. அடுத்த question. Yes. Yes. The dehydration reaction links two glucose molecules to produce maltose. Correct? Correct தான். If the formula for glucose is C6H12O6, then what is the formula for maltose? Okay. So ரெண்டு molecules சேர்த்தும் போது அங்கிருந்து என்ன பண்ணணும்? வாட்டரை ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, எப்போவுமே நான் சொல்றது வெரி சிம்பிள் திங். என்னது? சப்போஸ் இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தனித்தனியா உட்காந்துருக்காங்க. அவங்கள ஒன்று சேர்த்தணும் அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த ஈகோவை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, அப்போ என்ன, ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஈகோ ரிமூவ் பண்ணிட்டா ஒன்று சேர்ந்துருவாங்க. ஈகோ இஸ் ஈக்குவல் டு வாட்டர். EGO H2O. ஈகோ இஸ் ஈக்குவல் டு வாட்டர். ஸோ ஈகோ ரிமூவ் பண்ணிட்டு என்ன ஆயிரும்? ரெண்டு மாலிகுல் ஒன்று சேர்ந்துரும். ஸோ வாட்டர் ரிமூவ் பண்ணால் ரெண்டு மாலிகுல் ஒன்று சேர்ந்துரும். அதே டைம்ல நம்ம ஒன்று பிரிக்கணும் அப்படின்னா அதுல இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுறணும், இல்லை ஈகோ ஆட் பண்ணிடணும். ஈகோ ஆட் பண்ணால் பிரிஞ்சிருவாங்க. கரெக்டா? ஸோ வாட்டர் ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ணிடுவோம்? H2 ஹைட்ரோஜன் அண்ட் 1 ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ C6 அப்படின்னா +6, H12 minus 12 plus 12 minus 2 plus O6 minus 1. So C12 H22 plus O5. O5 O10 ரெண்டு சேருதுல. So 6 plus 6 minus 1. So O11. இதுதான். All right. Yes. So B is the correct answer here. அடுத்தது என்னது? Given below are two statements. Cellulose is a polymeric polysaccharide. The building blocks of cellulose are glucose molecules. In the light of our statement, choose the correct answer from the options given below. Okay, cellulose is a polymeric polysaccharide. Correct.
The building block of cellulose are glucose molecules, correct. Cellulose is a polymeric of glucose polymer. So ரெண்டுமே correct. Both statements are correct. Okay. என்ன PLE போடல? என்னப்பா போடல? PLOE போலா? அச்சா போல் போடலன்னு சொல்றீங்களா? இங்க இருக்கிறதே 3 பேர் தான். இதுல என்னத்த போல் போடுறது? அதனால நான் போல் போடல. ஓகே, டைரக்டா இப்படியே போயிட்டு இருக்கு. சரியா? நேத்தும் அப்படிதான், இன்னைக்கும் அப்படிதான். மக்கள் எல்லாம் நீட் ப்ரிப்பரேஷன்ல செல்ஃப் ஸ்டடியில பிஸியா இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அதனால தான்டா போல் போடல கண்ணா. அதனால தான் போல் போடல. எனிவேஸ், அடுத்த கொஸ்டின் போலாம். Which of the following bond is formed as a result of reaction of carboxyl group of one amino acid with amino group and other amino acid with elimination of water? So ஒரு carboxylic group of one amino acid. Okay, அப்போ என்னது? இது நம்மளோட இது ஒரு அமினோ ஆசிட். சரியா? ஒரு அமினோ ஆசிட். லெட்ஸ் சே இன்னொரு அமினோ ஆசிட் இங்க இருக்கு. சோ ஒரு கார்பாக்சிலிக் குரூப் அண்ட் ஒரு அமினோ குரூப். ஸோ இது ரெண்டு சேரும்போது என்ன ஆகும்? வாட்டரை இங்கிருந்து ரிமூவ் பண்ணிடணும். எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் ரிமூவ் பண்ணா என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும்? ஸோ ரெண்டு அமினோ ஆசிட் சேர்ந்தா பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ பெப்டைட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ பெப்டைட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது என்னது? Match list 1 with list 2. Adenine, okay, adenine, okay. என்ன ஆன்சர்? அடினைன்ங்கிறது ஒரு பியூரின் மாலிகுலா? எஸ், அடினைன் குவானின் ரெண்டுமே பியூரின் மாலிகுல் தான். சரி, அடினைன் பியூரின் மாலிகுல். ஸோ A4ல என்ன இருக்கு? இது வராது, இது ரெண்டுல ஏதோ ஒன்று இருக்கணும். அப்போ நம்மளோட சிட்டின்ங்கிறது என்னது? ஒரு பாலிசாக்கரைடு. ஓகே, ஸோ C2 எதுல இருக்கு? ரெண்டுலையுமே இருக்கா? சரி, அப்போ கொடின் அப்படிங்கிறது என்னது? கொடின் அப்படிங்கிறது ஒரு ஆல்கலாய்டு. ஆல்கலாய்டு. ஸோ D3 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ A is the correct answer. B-ஆ? எப்படிடா வடிவேல் கண்ணா B வரும்? A தானே வரும். A தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? A is the correct answer here. நம்மளோட கரெக்ட் ஆன்சர் என்னது? A. அடுத்தது, primary proteins are also called as polypeptides because primary proteins are also called as polypeptides. Primary proteins are also called as polypeptides because so இது தெரியாம இங்க போட்டாங்க, இது கவனிக்க வேண்டாம். Primary proteins are also called as polypeptides because வெறும் பெப்டைட் மட்டும் தான் இருக்கும் அதுல, அப்படிதானே? Successive amino acids are joined by they are linear chain. அதனால தான் இது வந்து பாலிபெப்டைட் சொல்றது கிடையாது. பாலினா மெனி, பெப்டைட்னா பெப்டைட் செயின் இருக்கும். சரி, பெப்டைட் செயின் இருக்கும். ஓகே, சிம்பிள் பிரைமரி புரோட்டீன்னா எப்படி இருக்கும்? லீனியர் செயின் தான். ஆனா பிரைமரி புரோட்டீன் அதனால தான் பாலிபெப்டைட் அதனால தான் பிரைமரின்னு சொல்றது கிடையாது. அது லைக் தே ஆர் ஜாயின்ட் பை ஒன்லி பெப்டைட் பாண்ட். இப்போ செகண்டரி புரோட்டீன் அது ஹைட்ரஜன் பாண்டும் வந்துடும். ஓகே, ஹைட்ரஜன் பாண்டு வந்துடும். டெர்ஷியரி புரோட்டீன்னா அது இனி எக்ஸ்ட்ரா பாண்ட்ஸ் எல்லாம் வரும். அதனால என்னது? C is the correct answer. Successive amino acids are joined by peptide bond. அதனால அதுக்கு பேரு polypeptide. All right. அடுத்த question. I think this will be the last question of this chapter. என்னது? Given below are two statements. Statement 1, amino acids have a property of ionizable nature of NH2 and COH group, hence have different structures in different pH. Okay, very good, correct statement. Amino acids can exist as a zwitterion form. Obviously correct da, idum correct da, at acidic and basic pH, right? So both the statements are correct. So both statement 1 and statement 2 are correct. A is the correct answer. Okay, A is the correct answer.
அடுத்தது என்னது? மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். என்னது? மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். இதுதான் நம்மளோட அடுத்த சாப்டர். சரியா? மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஓகே, மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன். இது ஒரு ஹாஃப் அன் ஹவர். இப்போ நம்ம பிரேக்குக்கு போக போகிறோம். சரியா? ஹாஃப் அன் ஹவர் நம்ம லஞ்ச் பிரேக்குக்கு போகலாம். லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு வந்து நம்ம மைக்ரோப் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மைக்ரோப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 மினிட்ஸில் முடிஞ்சிடும். செஷன் முடிஞ்சிடும். சரியா? ஸோ லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு வந்து நம்ம மைக்ரோப் சாப்டரை முடிச்சிடலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும். ஸோ மேக்ஸிமம் இது 1:30 ஆச்சா? 2:30, 3 o'clock மேக்ஸிமம் இது முடிஞ்சிடும். ஓகே, மேக்ஸிமம் 3 o'clock அதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ வில் கோ ஃபார் லஞ்ச் பிரேக் நவ். லஞ்சுக்கு போகலாம். லஞ்சுக்கு போயிட்டு வந்து இந்த சாப்டரை முடிக்கலாம். சரியா? ஸோ 30 minutes break, we'll go for lunch. 30 minutes break and we'll go for what? Lunch. All right? எதுக்கு போகிறோம்? லஞ்சுக்கு போகிறோம். எழுத முடியாது. லஞ்ச் பிரேக். See you after the break.
All right. So microbes in human welfare. Microbes in human welfare. அதுதான் நம்ம பார்க்க போறது. Right? Yes. Hello my dear students. இருக்கீங்களா? இங்க என்ன ஆளே காணோம். Nobody is watching. Nobody is watching. Okay, so the first question what we are going to see in this microbes in human welfare என்னது என்ன பார்க்க போறோம் கொஷின்ஸ்ல நம்ம வந்து PYQ தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ல என்னென்ன கொஷின் இருக்கு நம்ம மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மைக்ரோப்ஸ்ல ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப் இருக்கு அந்த பேராகிராஃப்ல இருந்து வருஷம் கொஷின் கேட்டுட்டே தான் இருக்காங்க சிவிஎஸ் ட்ரீட்மெண்ட்ல இருந்து கேட்குறாங்க ப்ளஸ் அந்த பர்டிகுலர் பேராகிராஃப்ல இருந்து கொஷின் வந்துட்டு இருக்கு அது என்னது அப்படிங்கிறது நான் சொல்றேன் நம்ம கொஷின் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் Yes, okay. So the first question is, which one of the following is being tried in India as a biofuel substitute for fossil fuel? இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எப்போ கேட்டாங்க இது 2009க்கு அப்புறம் கேட்டிருக்காங்க இல்லையே இது எப்போ கேட்டாங்க எஸ் 2008ல கேட்டிருக்காங்க The correct answer is Jatropha. Jatropha is the correct answer for this question. Okay, yes. Chalo, அடுத்த question பார்க்கலாம். Which one of the following is a wrong matching of the microbe and its industrial product while the remaining three are correct? Okay, Clostridium botulinum என்னது lactic acid lactobacillus இதுதான் என்னது தப்பு Acetobacter acidi correct Aspergillus niger citric acid yeast statins so D is the correct answer here correct Clostridium botulinum என்னது Clostridium botulinum lactic acid கிடையாது lactic acid என்னது lactobacillus yes lactobacillus lactic acid bacteria hanji yes so D is the correct answer here D is the correct answer அடுத்தது என்னது read the following statements having two blanks A and B a drug used for dash patients is obtained from species of organism dash a drug used for organ transplant NCRT line organ transplant NCRT as it is line patients is obtained from a species of the organism trichoderma polysporum correct trichoderma polysporum and the C is the correct answer here அடுத்தது yeast is used in the production of yeast எதுக்கு யூஸ் பண்றாங்க yeast யூஸ் பண்றாங்க breadக்கு யூஸ் cheeseக்கு யூஸ் பண்றாங்க ஓகே yeast Saccharomyces cerevisiae நீங்க பாத்து இப்போ
பிரெட்க்கு யூஸ் பண்றாங்களா? எஸ் யூஸ் பண்றாங்க, கரெக்ட் தான். அப்புறம் பியருக்கு யூஸ் பண்றாங்களா? எஸ் யூஸ் பண்றாங்க, பியருக்கு யூஸ் பண்றாங்க. இன்னும் ப்ரூவரி அண்ட் பேக்கரி ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ப்ரூவரி இண்டஸ்ட்ரியிலையும் பேக்கரி ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க ஈஸ்ட். கரெக்டா? எஸ். அடுத்தது, a patient brought to a hospital with myocardial infarction is normally immediately given. என்ன கொடுப்பாங்க? ஒரு மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா ஹார்ட் பேஷண்ட்க்கு என்ன கொடுப்பாங்க? என்ன கொடுப்பாங்க? எஸ் 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 ரைட். ஒரு ஹார்ட் பேஷண்ட் வராங்க அப்படின்னா, ஒரு ஹார்ட் பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற மெடிசின் என்னவா இருக்கும்? ஸ்ட்ரெப்டோகைனேஸ். ஸ்ட்ரெப்டோகைனேஸாக தான் இருக்கும். ஸ்ட்ரெப்டோகைனேஸ். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த பர்டிகுலர் இந்த பேராகிராஃப் எஸ் 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 இந்த பேராகிராஃப்ல இருந்து தான் கொஸ்டின் வரும். ஓகே, இந்த பேராகிராஃப்ல இருந்து தான் கொஸ்டின் வரும். இந்த பேராகிராஃப் எந்த பேஜ்ல இருக்குன்னு ஓபன் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த பேராகிராஃப்ல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வரும். 100% வரும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, கம்பல்சரி வரும். அடுத்த கொஸ்டின். Which one of the following is an example of carrying out biological control of pests or diseases using microbes? And which one of the following is an example of carrying out biological control of pests, diseases using microbes? BT cotton to increase. Okay, carrying out biological control of pest. Pest பத்தி பேசுறாங்க, so இது வராது. Okay, ladybird beetle. C is the correct answer. Yes, C is the correct answer. Yes, yes, yes. C is the correct answer. Trichoderma Trichoderma species. All right, fine. Adutha question. The most abundant prokaryotes helpful to humans in making curd. Enadhu? Curd milk. Curd from milk in production of antibiotics are one categories such as heterotrophica chemoautotropha. Enadhu? Heterotrophic bacteria. Enadhu? Heterotrophic bacteria. Yes, Vadivel Kannan. Heterotrophic bacteria. Yes, right. Heterotrophic bacteria. அடுத்தது என்னது? Monascus purpureus is a yeast used commercially in the production of Monascus. எதுக்கு யூஸ் பண்றாங்க? Monascus purpureus எதுக்கு யூஸ் பண்றாங்க? For blood cholesterol lowering agent. என்னது? Statins. blood cholesterol குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ற statins. Again, அதே paragraphல இந்த question வந்திருக்கா? Multiple times. இந்த question எப்போ கேட்டிருக்காங்க? இந்த question 2021ல கேட்டிருக்காங்களா? இந்த question கேட்டிருக்காங்க. Yes, 2011ல கேட்டிருக்காங்க இந்த question. 2012ல கேட்டிருக்காங்க இந்த question. ஓகே, 2012ல இந்த question கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே 2012ஓட தான். 2012ல இந்த சாப்டர்ல இருந்து 1 2 3 4 5 questions கேட்டிருக்காங்க. ஓகே, எவ்வளவு question கேட்டிருக்காங்க? 5 question 2012ல கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். மைக்ரோப்ஸ்ல இருந்து ஒர்க் நிறைய போயிட்டு இருக்கு. அதனால இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும், கம்பல்சரி வரும். இன் கோபர் கேஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் இஸ் தட் ஆஃப். இது 2012ல கேட்ட கொஸ்டின். ஓகே, 2012ல மட்டுமே எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 1 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2012ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் 2012ல கேட்டிருக்காங்க. இன் கோபர் கேஸ் மேக்ஸிமம் அமௌண்ட் இஸ் தட். என்னது மேக்ஸிமம் அமௌண்ட்? என்னது? கோபர் கேஸ்ல மேக்ஸிமம் அமௌண்ட் மீத்தேனா இருக்கு. கரெக்டா? எஸ், த மேக்ஸிமம் அமௌண்ட் இஸ் மீத்தேன். ஓகே, மேக்ஸிமம் அமௌண்ட் இஸ் வாட்? மீத்தேன். அடுத்தது, consider the following 4 statements A to D and select the option which includes all the correctly ones only. All the corrective ones only. என்னது? கரெக்டா இருக்கிறது மட்டும்தான் இருக்கணும். Okay. Single cell spirulina can produce large quantities of food rich in protein, minerals and vitamins etc. Spirulina வந்து ஃபுட்டாவை யூஸ் பண்றாங்களா? எஸ், யூஸ் பண்றாங்க. Body weight wise the microorganism Methylophilus methylotrophus may be able to produce several times more proteins than the cows per day. Okay, இதுமே வந்துட்டு கரெக்ட் தான்.
yes, okay. அடுத்தது common button mushrooms are very rich source of vitamin C. தப்பு. Okay, தப்பு. A rice variety has been developed which is very rich in calcium. Yes, கண்டுபிடிச்சிருக்காங்க. calcium இல்ல, அது carrot. Rice variety carrot. Okay, fine. So correct answer is A and B. அடுத்த question. A good producer of citric acid is a good producer. Microbes in human welfare ல deleted portion எதுவுமே கிடையாது. எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாமே வரும். deleted portionலாம் கிடையாது. சரியா? deleted portion. A good producer of citric acid is yes. Yes, Aspergillus niger. है ना? Citric acid ना இதுதான். B. Citric acid, Aspergillus. Next, during sewage treatment, biogases are produced which include. இது வந்து எப்போ கேட்டிருக்காங்க? இது கேட்டிருக்காங்க உங்களுக்கு எப்போ கேட்டிருக்காங்க? 2013ல கேட்டிருக்காங்க. ஓகே, 2013ல எவ்வளோ கொஸ்டின்? 1 2 3 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2013ல. 2013ல எவ்வளோ? 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, 2013ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? மீத்தேன், hydrogen sulfide and carbon dioxide. Hydrogen sulfide and carbon dioxide. இதுதான் நம்மளோட correct answer. During sewage treatment, biogases are produced which include methane, hydrogen sulfide and carbon dioxide. Okay, yes. அடுத்தது இந்த question. Match the following list of microbes and their importance. இது 2015ல கேட்டிருக்காங்க. ஓகே, 2015ல கேட்டிருக்காங்க. 2014ல கேட்கல, ஒரு கொஸ்டினுமே கேட்கல. ஆனால் 2015ல கேட்டிருக்காங்க. 2015ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 16ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Saccharomyces cerevisiae, commercial production of ethanol. கரெக்டா? வேற என்ன ஆன்சர் வரும்? B is the correct answer. Next, in the question, which of the following is wrongly matched? 2015. இது 2016ல கேட்டிருக்காங்க. 2016ல கேட்டிருக்காங்க. என்னது? Clostridium butylicum lipase. Lipase correct, removed oil stains. இது correct, இது correct. ஆனா இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு. So fourth is the correct answer. Yes. Next, the primitive prokaryotes responsible for the production of biogas from the dung from remnants include the methanogens. என்ன இருக்கு இதுல? இதுல methanogens present ஆயிருக்கும். Yes, methanogens will be present. Methanogens present ஆயிருக்கும். Right? Right? Methanogens present ஆயிருக்கும். அடுத்த question. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ கொஸ்டின்? 15 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியாச்சு? சால்வ் பண்ணியாச்சு. இனி நான் ஒரு 20 கொஸ்டின்ஸ் பக்கம் இருக்கு. 23 கொஸ்டின்ஸ் பக்கம், 20 to 23 கொஸ்டின்ஸ் பக்கம் இருக்கு. அது சால்வ் பண்ணா மைக்ரோப் இன் ஹியூமன் வெல்ஃபேர் முடிஞ்சது. அது சின்ன சாப்டர் தான், ரொம்ப பெரிய சாப்டர் கிடையாது. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க வருஷம் வருஷம். நம்ம எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் 20-25 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை தவிர வேற எதுவுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை.
சரியா? அடுத்த question. Match the column 1 with column 2 and select the correct option using the codes given below. Okay, so citric acid, Aspergillus niger, okay, A ல 3, A ல 3 எல்லாமே கொடுத்திருக்காங்க. Okay, cyclosporin A, okay, butyric acid, Clostridium butylicum, என்ன D2 வரும், கரெக்டா? D2 அப்படின்னா D2 எதுல இருக்கு? இதுல ஒன்று இருக்கு, இதுல ஒன்று இருக்கு. ஓகே, அப்போ ரெண்டுல ஏதோ ஒன்று தான் வரும். நெக்ஸ்ட் ஸ்டேட்டின்ஸ், Monascus purpureus. So C4 னா இதுல இருக்கு. So D is the correct answer. Okay, D is the correct answer. அடுத்தது, the source of cyclosporin A is, the source of cyclosporin A is Trichoderma polysporum. Trichoderma polysporum தான் என்னது? Acetobacter acetic acid என்ன? Saccharomyces cerevisiae என்னது? நம்மளோட bread and other thing fungus. Aspergillus niger கிடையாது, citric acid. அப்போ Trichoderma polysporum தான் cyclosporin A. So the correct answer is என்னது? D. அடுத்த question. Statins commercially used as blood cholesterol lowering agent are produced by statins. இப்போ என்ன பார்த்தோம்? என்னது? Cyclosporin A பார்த்தது. இது என்னது? Statins. என்னது? Statins ஓட correct answer. Yes, the correct answer is Monascus purpureus. Monascus purpureus. C is the correct answer. Trichoderma polysporum கிடையாது. Trichoderma polysporum cyclosporin A produce பண்ணும். See here, cyclosporin A தான் Trichoderma polysporum. Okay, அப்போ statins அப்படின்னா statins வேற, statinங்கிறது வேற. Statins என்னது? Monascus purpureus. இது எல்லாமே பாருங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எல்லாமே இது வரைக்கும் கம்ப்ளீட்டா நம்ம பார்த்ததுலயே இந்த ஒரு பேராகிராஃப்ல இருந்து எவ்வளவு क्वेश्चंस வந்திருக்குன்னு பாக்குறீங்களா? சோ அந்த ஒரு பேராகிராஃப் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டான பேராகிராஃப். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. என்னது? which one of the following is a free living biocontrol microbial agent for plant pathogen? plant pathogen க்கு living biocontrol agent என்னது? trichoderma. so trichoderma தான் யூஸ் பண்ணுவாங்க. so C will be the correct answer. Trichoderma. Trichoderma. அடுத்த question. Biological control agent obtained from biological control agent obtained from Melanogaine incognitia கிடையாது. Melanogaine incognitia அப்படிங்கிறது RNA interferenceல வந்துரும் இல்லையா? அப்போ Bacillus thuringiensis should be the correct answer. Free living biological control agents obtained from என்னது? Bacillus thuringiensis. Yes, right. அடுத்த question. Which of the following is correctly matched for the product produced by them? என்னது? Methanobacterium lactic acid தப்பு. Penicillium notatum acetic acid தப்பு. என்னது? Penicillium notatum produce பண்ணும் penicillin. Okay, penicillin. Acetic acid வேற, Acetobacter aceti வரும். Saccharomyces cerevisiae ethanol. Yes, this is correct answer. Saccharomyces cerevisiae alcohol produce பண்ணும், அதனால தான் அத brewery industryல யூஸ் பண்றாங்க. என்னது? சரக்கு, alcohol. கரெக்ட்டா? Yes, C is the correct answer. Okay, அடுத்த question. Conversion of milk into curd improves the nutritional value by increasing the amount of vitamin B12. கரெக்ட்டா? Yes, vitamin B12 ஐ increase பண்ணும். Right? Yes, right. Vitamin B12. Vitamin B12 ஏன்னா தயிர் சாப்பிட்டா vitamin B12 deficiency இருக்காது நம்மளுக்கு. கரெக்ட்டா? So vitamin B12 ஓட consumption increase பண்ணும். I mean nutritional value vitamin B12 அதிகப்படுத்தும். Match the following organisms with the products they produce. Select the correct option. Match the following organisms with the products they produce.
ஓகே. லாக்டோபாசிலஸ் கர்ட் ஏல 2 வரும். ஓகே. அடுத்தது அசிட்டோபாக்டர் அசிட்டி அசிட்டிக் ஆசிட். ஓகே. ஆஸ்பர்ஜிலஸ் நைகர் சிட்ரிக் ஆசிட். சாக்கரோமைசஸ் சர்வீசியே பிரெட். ஸோ என்னது B4 A2 இல்லையே A3 அது. சார் லாக்டோபாசிலஸ் கர்ட் தானே A2ல வரும். Okay, B is the correct answer. B is the correct answer. Next. Which of the following can be used as a biocontrol agent in the treatment of plant diseases? Trichoderma. ஆல்ரெடி தேர்ட் டைம் வந்திருக்கு ட்ரைகோடர்மா. இந்த கொஸ்டின் எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த கொஸ்டின் நம்மளுக்கு 2019 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்போ கேட்டிருக்காங்க 2019 கேட்டிருக்காங்க. ஸோ 2019 மட்டுமே உங்களுக்கு 1 2 3 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 4 இல்லை 5 6 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2019 4 கொஸ்டின் ஒரு டேர்ம்ல, மீதி 3 கொஸ்டின் இன்னொரு டேர்ம்ல கேட்டிருக்காங்க. டோட்டல் 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இது சாப்டர். ஆனால் புரிஞ்சுக்காம 4 பேர் தான் வந்திருக்கீங்க. சரி. Which of the following is a commercial blood cholesterol lowering agent? Blood cholesterol lowering agent எது? Commercial blood cholesterol lowering agent அப்படின்னு பார்த்தா என்ன வரும்? ஸ்டேட்டின். கரெக்டா? பிளட் கொலஸ்ட்ரால் என்னது குறைக்கிறதுக்கு ஸ்டேட்டின். உங்க மார்க்கெட்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பேர் இந்த மெடிசின்ல பேரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டெல்மிசார்டன், ஓகே, டெல்மிசார்டன், ரோசுவாஸ்டேட்டின், இந்த மாலிகுல் பேரெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்டேட்டின்ஸ். ஆல் ஸ்டேட்டின்ஸ் ஆர் கொலஸ்ட்ரால் லோவரிங் ஏஜென்ட். ஹார்ட் அட்டாக்லாம் வருது அப்படின்னா உங்க பாடியில் கொலஸ்ட்ரால் இருக்கு பிளட்ல அப்படின்னா அது ஸ்டேட்டின்ஸ் கொடுப்பாங்க. ரோசுவாஸ்டேட்டின், அட்டோர்வாஸ்டேட்டின், ஓகே, இந்த மாதிரி ஸ்டேட்டின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அடுத்தது select the correct group of biocontrol agents. Select the correct group of biocontrol agents. என்னது Bacillus thuringiensis biocontrol agentல வருமா? வராது, இதெல்லாம் வராது. Trichoderma, ஓகே, Bacillus, ஓகே, இது வரும். இது 3 தான் கரெக்ட். ஓகே. டொபாக்கோ மொசைக் வைரஸ் எல்லாமே என்னது? இது பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் கிடையாது. கரெக்டா? ஆஃபிட்ஸ் எல்லாம் கிடையாது பயோகண்ட்ரோல் ஏஜென்ட். ஓகே. ஆஃபிட்ஸ் ஓகே, ஆஃபிட் கூட வேண்டாம்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. பட் டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படிங்கிறது பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் கிடையாது. இட்ஸ் அ வைரஸ். ஏன்னா ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் வாட்? ட்ரைகோடர்மா, பேக்கிலோ வைரஸ் அண்ட் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். பேக்கிலோ வைரஸ் வந்து நம்ம பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஆனால் டொபாக்கோ மொசைக் வைரஸ் டிஎம்வியை யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், பயோகண்ட்ரோல் ஏஜென்ட். பாருங்க, பயோகண்ட்ரோல் ஏஜென்ட்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க, அது பார்த்து வச்சுக்கோங்க. பயோகண்ட்ரோல் ஏஜென்ட். பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் இது 2019 இதுவும் கேட்டிருக்காங்க. பயோகண்ட்ரோல் ஏஜென்ட் டு பி அ பார்ட் ஆஃப் அன் இன்டிகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் should be, it should be what? It should be species specific, correct. Symbiotic, okay, இது தப்பு. Free living and broad spectrum, narrow spectrum, species specific, correct. Inactive and non-target organism, தப்பாச்சு. It should be தப்பாச்சு, இது வராது. என்ன ஆன்சர் வரும் இதுக்கு? What is the correct answer for this question? What is the correct answer for this question?
A biocontrol agent to be a part of integrated pest management should be species specific, inactive and have no negative impact. Okay. ஓகே, கரெக்ட். இது வராது, இது வராது, இது வராது. இது கரெக்ட் தான். ஸ்பீஷிஸ் ஸ்பெசிஃபிக் கரெக்ட். இன்ஆக்டிவ் இருந்தா இன்ஆக்டிவா இருக்கணும், கரெக்ட். அண்ட் நான் டார்கெட் ஆர்கானிசம் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் டார்கெட் ஆர்கானிசமுக்கு இன்ஆக்டிவா இருக்கணும். இன்ஆக்டிவ் ஆன் நான் டார்கெட் ஆர்கானிசம்ஸ். எது நம்ம டார்கெட் பண்றோமோ அதுதான் இருக்கணுமே தவிர அதை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ டி ஷுட் பி த கரெக்ட் ஆன்சர் ஹியர். ஓகே, இது பாருங்க, இது இன்ஆக்டிவ் கமா கிடையாது, இன்ஆக்டிவ் கமா கிடையாது, இதுல ஆன் இருக்கிறதுனால இது சேர்த்து நம்ம படிக்கும்போது தான் நமக்கு ஆன்சர் வரும். தனித்தனியா படிச்சா என்ன மாதிரியே நீங்க வந்து என்ன ஆயிருவீங்க, இது ஆன்சர் வராதுன்னு நினைச்சுக்குவீங்க. பட் சேர்த்தி படிச்சா என்ன வந்துச்சு, ஆன்சர் நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்தது என்னது, வாட் இஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின்? நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following statement about methanogen is correct? மெத்தனோஜன் பத்தி என்னென்ன கரெக்ட்? they can be used to produce biogas. methanogen is not correct. okay, not correct கேட்டிருக்காங்க. அப்போ இது கரெக்ட், இது ஸ்டேட்மெண்ட் வரும். they are found in the rumen of cattle, correct. they grow aerobically and break down cellulose-rich food. okay, இந்த இடத்துல பிரச்சனை வருது. என்ன வருது? பிரச்சனை வருது. ஏன்னா இது தப்பு. ஏரோபிக்கலி அப்படின்னு போட்டிருக்காங்க. and break down cellulose rich food. so இது தப்பு. they produce methane gas? yes, correct, they produce methane gas. okay, methane gas produce பண்ணுமா? yes, கண்டிப்பா methane gas produce பண்ணும். அடுத்தது, among the following pairs of microbes, among the following pairs of microbes, which pair has both the microbe that can be used as biofertilizer? எது சொல்லுங்க பார்க்கலாம். Aspergillus and Rhizopus கிடையாது, பேர்களே தப்பா இருக்கு. Rhizobium and Rhizopus இல்ல. Cyanobacteria and Rhizobium, yes, Cyanobacteria and Rhizobium, Cyanobacteria and Rhizobium, C is the correct answer. Cyanobacteria and Rhizobium is the correct answer for this question. yes, 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 yes. yes, right. அடுத்த question, match the following columns and select the correct option. அச்சா, இதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock we have one small interactive live session. அதில் நம்ம வந்துட்டு சிலபஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம நாளைக்கு எப்படி இருக்கலாம், எப்படி போகலாம், நாளைக்கு என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக் இன்ட்ராக்ஷன் செஷன் ஒன்று இருக்கு பை 5 o'clock. ஸோ டு நாட் ஃபர்கெட் டு ஜாயின் PW தமிழ்நாடு 5 in the evening டுடே. சரிங்களா? சரி, இது கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். Clostridium botulicum என்னது? butyric acid. A2. A2னா என்னது? இது வராது, இது வராது. சரி, அப்போ Bல தான் சேஞ்ச் இருக்கு. ட்ரைகோபாலிஸ்போரம் என்னது? ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம். ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் என்னது? ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் cyclosporin A. அப்போனா B1. C is the correct answer. Okay, for the commercial and industrial production of citric acid, which one of the following microbes is used? Citric acid என்னது? Citric acid means your Aspergillus niger should be the correct answer. Correct? Aspergillus niger should be the correct answer. Niger, yes, Aspergillus niger citric acid. Aspergillus niger citric acid. yes. அடுத்த question என்னது? match the following column. Match the following column. A2. Correct? A2. Dragonfly get rid of aphids and mosquitoes. B என்னது? Bacillus thuringiensis.
கரெக்டா? D is the correct answer. Yes, D is the correct answer. Third question, cyclosporin A is used to immunosuppression agent is produced from. Cyclosporin A, same அடிக்கடி வருது, trichoderma polysporum. என்னது trichoderma polysporum தான் கரெக்டான ஆன்சர். கரெக்டா? 30 BD DD 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 trichoderma polysporum is the correct answer. Yes, trichoderma polysporum, cyclosporin A. Cyclosporin A na trichoderma polysporum. C. நம்ம இதுல ஒரு சில ஒரு விதமான क्वेश्चंस நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். அது என்னது நான் சொல்றேன் கடைசில. இப்போ கொஞ்சம் 2-3 क्वेश्चन இருக்கு, பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन என்னது? match the following list 1 with list 2. என்னது? Aspergillus niger என்னது? citric acid. Acetobacter aceti acetic acid. Clostridium botulicum butyric acid. Lactobacillus lactic acid. So A3 வரும். A3 னா எங்க இருக்கு? இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். A is the correct answer. Yes, A is the correct answer. அடுத்த question. Yes. Which of the following match is incorrect? Which of the following match is incorrect? இது 2021 ல கேட்டிருக்காங்க இந்த question. 2021 ல இந்த question கேட்டிருக்காங்க. ஓகே, 2021 ல என்ன question இது? Which of the following match is incorrect? Miller's experiment 1953 correct. Discovery of penicillin 1945 தப்பு. 1945 கிடையாது. Discovery of penicillin எப்போ பண்ணிருக்காங்க? ठीक है, எப்போ பண்ணிருக்காங்க? What is the year of the discovery of penicillin? 1945 கிடையாதுல, 1928. right? 1928. so இது தப்பு. கரெக்டா? மீதி எல்லாம் கரெக்ட். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க 1990 and 1900 மெண்டலியன் ரிசல்ட். ஆல்ரைட், சரி அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन அகைன் 2021 ல இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. baculoviruses are employed as. Baculoviruses are employed as. Baculoviruses are employed as. Baculoviruses are employed as biogas production, biocontrol agent, sewage treatment agents, biofertilizers. Biocontrol agents. Correcta? Yes. Biocontrol agents are use பண்றாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு நிறைய டைம். So biocontrol agents. Biocontrol agents. All right. Identify the microorganism which is responsible for the production of an immunosuppressant molecule, cyclosporin A. அடிக்கடி திருப்பி இதுவே தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். வருஷம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்போ கேட்டிருக்காங்க? 2022ல கேட்டிருக்காங்க. 2022ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, என்னது 2022ல கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? எஸ், ரைட். ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம் 2022ல கேட்டிருக்காங்க. 2023 and 24 அந்தல என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? எந்த மாதிரி क्वेश्चंस நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. எந்த மாதிரி क्वेश्चंस நம்ம டிஸ்கஸ் பண்ண கிடையாது அப்படின்னு பார்த்தா ஒரு ஓகே, எந்த மாதிரி क्वेश्चन டிஸ்கஸ் பண்ண கிடையாது அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு டேபிளர் காலம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டேபிளர் காலம் போட்டு ஓகே, இந்த மாதிரி ஒரு டேபிளர் காலம் போட்டிருப்பாங்க. போட்டு இதுல ஒரு சில பாக்டீரியா வைரஸ் பேர் போட்டு A B C D அப்படின்னு மாத்தி எழுதியிருப்பாங்க. ABCD கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலர் பேராகிராஃப்
ஆல்ரெடி ஒரு பேராகிராஃப் நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த பேராகிராஃப்ல இருந்து நிறைய கொஸ்டின் வரணும். அந்த பேராகிராஃப்ல இருந்து கொஸ்டின்ஸை பிக் பண்ணி இந்த மாதிரி டேபிளர் காலம் போட்டு அதில் ஏபிசிடி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. மேபி பேத்தஜனோட நேம் கண்டுபிடிக்க சொல்லலாம், அதோட ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொல்லலாம். சரியா? அது எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, ப்ராடக்ட் இல்லைன்னா அதோட பேரா இருக்கலாம். எப்படி வேணா அவங்க கண்டுபிடிக்க சொல்லலாம். மேபி மோர் தென் ஒன்னா இருக்கலாம். இல்லைன்னா அது வந்து என்ன சொல்றது, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன சொல்றது அந்த பர்டிகுலர் பேராகிராஃப்ல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. இல்லையா? சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ஒரு சில லெட்டர் போட்டு பிரைமரி ஃபிளாக்ஸ், செகண்டரி ஃபிளாக்ஸ், இந்த மாதிரி கங்கா ஆக்ஷன் பிளான், யமுனா ஆக்ஷன் பிளான், கங்கா யமுனா ஆக்ஷன் பிளான்ல இருந்து நான் சொல்றேன். இது வந்து எனக்கு என்னமோ படல. கங்கா ஆக்ஷன் பிளான், யமுனா ஆக்ஷன் பிளான், இதுல இருந்தெல்லாம் எனக்கு என்னமோ கொஸ்டின் கேட்க போறாங்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது, எனக்கு தோணுது. மேபி அது எல்லாமே இருக்கலாம். அதனால அது ஒரு தாட்டி என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன சாப்டர்லாம் பார்த்தோம்? இன்னைக்கு நம்ம முடிச்சாச்சு, சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லாஸ்ட் செஷன் இன்னைக்கு நம்ம பார்த்தது அனிமல் கிங்டம். நம்ம என்ன பண்ணோம்? அனிமல் கிங்டம்ல நம்ம MCQ சால்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் யூனிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஒவ்வொரு ஃபைலம். ரெண்டாவது அனிமல் டிஷ்யூ பார்த்தோம். அனிமல் டிஷ்யூஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணோம். ப்ளஸ் காக்ரோச் சால்வ் பண்ணோம். அண்ட் ஃப்ராக்ல இருந்து ஒரு வெரி ஃபியூ கொஸ்டின் நம்ம பார்த்தோம். மூணாவது என்ன பார்த்தோம்? பயோமாலிக்யூல்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தோம். பயோமாலிக்யூல்ஸ். நாலாவது என்ன பார்த்தோம்? மைக்ரோப்ஸ்ல இருந்து மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர்ல இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இதோட நம்ம சிலபஸ் முடிஞ்சு போச்சு. என்ன தீஸ் பிளான்ஸ் were dropped, right? என்ன பிளான் ட்ராப் ஆயிடுச்சு? எல்லா சாப்டருமே முடிச்சாச்சு. இது எல்லாமே என்ன பண்ணியாச்சு? முடிச்சாச்சு. ஓகே, இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம இதெல்லாமே முடிச்சிருக்கோம். ரைட்? சரி, ஸோ இன்னைக்கு கடைசி செஷனாக இருந்தது. அதனால நம்ம இந்த சாப்டர்லாம் பார்த்தோம். ஹோம்ஒர்க்ல எதுவும் கிடையாது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. என்னது கங்கா? இந்த இதுலேருந்து கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குப்பா. இது கொடுத்துருக்காங்க NCERTல, ஒரு தாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. சீவேஜ் ட்ரீட்மெண்ட் முடிக்கும் போது கடைசியில் ஒரு 2-3 லைன்ல கொடுத்துருப்பாங்க. தயவுசெய்து அதை பார்த்துக்கோங்க. சரியா? சரி, இன்னைக்கு ஈவினிங் 5 PM. இன்னைக்கு ஈவினிங் என்னது? 5 மணிக்கு 5 PM இன்னைக்கு ஈவினிங். ஸோ டுடே ஈவினிங் 5 PM. Do not forget to join live with Prithvi sir and with me. I'll be there and Prithvi sir will be there. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு tricks and tips for upcoming exam. that is நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. ஸோ நாளைக்கு இருக்கிற எக்ஸாமுக்கு எப்படியெல்லாம் இருக்கலாம், எப்படியெல்லாம் போடலாம், என்னென்ன மைண்ட் செட் வச்சு நீங்க போகணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இது எல்லாமே நீங்க உங்களுக்கு வர எல்லா சின்ன டவுட்ல இருந்து பெரிய டவுட் வரைக்கும், இமோஷனல், மென்டல், எஜுகேஷனல், அகாடமிக், நான் அகாடமிக், என்ன பிரச்சனையா இருந்தாலும் யூ கேன் bring that to our notice and we will discuss that live by 5 PM today. and அது டிஸ்கஸ் பண்ணிட்டு நாளைக்கு எக்ஸாமுக்கு ஒரு கடைசி ஆல் தி பெஸ்ட், குட் பை சொல்லிட்டு கிளம்பிடலாம். ஓகே, ஸோ தட் நீங்க நாளைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி, பிகாஸ் நிறைய பேர் இன்னைக்கே கிளம்புற மாதிரி இருக்கும் இல்லையா? Thank you so much, Vadivel. Thank you very much. Thank you. So, இதோட முடிஞ்சது. Do not forget to subscribe this channel, like this videos, share this video and other things. என்னன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம, because we are going to start a new batches, நிறைய multiple batches we are going to start. So உங்களுக்கு அது beneficial இருக்கும். Suppose you are going to take a drop, or you are all like you are in 11th standard or 12th standard or 10th standard or whatever classes you are in, உங்களுக்கு என்ன இருக்கும்? இது பெனிஃபிஷியலா இருக்கும். ஏன்னா எல்லாமே தமிழ்ல இருக்கு, எல்லாம் தமிழ்ல தான் சொல்லிட்டு இருக்கேன், தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா? சரி, அதனால உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்க போகுது. ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்க தமிழ் சேனல், இந்த சேனல் கூட கனெக்டடா இருங்க. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த சேனல்ல வந்துட்டு இருக்கு.
பேஜஸ் இருக்கும், பிடிஎஃப் நோட்ஸ் வரும், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வரும், உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் கிடைக்கும், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கிடைக்கும், லெக்சர் நோட்ஸ் கிடைக்கும், எல்லாமே இருக்கும். எம்சிக்கு டிபிபி இருக்கும், கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும், ஆப் லான்ச் ஆயிட்டு, ஆப் ஆல்ரெடி இருக்கு, ஆப்ல கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிக்கும். சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எஸ் yes, we are going to launch 2026 2027 all the batches very soon, so please wait for that, and till that please prepare for your tomorrow's exam. நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு all the very best for your exam, and free mind ஓட போய் எக்ஸாம் எழுதுங்க and doctorate வெளிய வாங்க. கரெக்ட்டா? Yes, thank you so much for joining. See you all, and please do not take any kind of stress. See you all tomorrow. Bye bye.